சிக்கல்கள் பிரச்சனைகள் அவ்வளவு நடந்தும் நாங்கள் 2 பேரும் ஒன்றாதான் இருந்தோம். அப்போ எங்க 2 பேர்த்தையும் எனக்கு அடிக்கடி தோணும், ஏன் எங்க வீட்டில் வந்து சங்கரை வந்து புரிஞ்சுக்கல, ஏன் அவன் கூட ஒரு நாள் அவங்க பேசி பழகி இருந்தா அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படியான வாய்ப்பை கூட அவங்க ஏற்படுத்தாததுக்கு காரணம் இந்த சாதி மட்டும்தான். அந்த காரணம் அந்த சாதின்னு ஒன்று இல்லைன்னா அவங்களுக்கே தெரியும், சங்கரை விட ஒரு பொருத்தமான பையன், என்னை நல்லா பார்த்துக்கிற பையன் வேற யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் அதை தடுத்ததுக்கு ஒரே காரணம் சாதி மட்டும்தான். அப்போ அந்த சாதி எங்களோட வாழ்க்கையே முடிச்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்குன்னு நிறைய கனவுகள் இருந்தது, இப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைகள் இருந்தது. அதை எல்லாத்தையுமே கொன்னுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க நினைச்சது 2 பேரும் இதோட செத்துட்டோம் அப்படின்னு. நான் தப்பிப்பேன்னு அவங்க நினைக்கல, நானுமே நினைக்கல. ஆனா அதை மீறி அந்த நேரத்தில் என்னை சந்திச்ச தோழர்களோட உதவினால, என் கூட நின்னதுனால இவ்வளவு தூரம் நான் நிற்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு குமரலிங்கத்தில் ஒரு ஓரமாக இருந்துட்டு இருந்திருப்பேன். எனக்கு இந்த அரசியலை கொடுத்தது தோழர்கள் தான், தோழர்கள் குடும்பங்கள் தான். ஏன்னா எப்படியோ போகட்டும் அப்படின்னு இல்லாமல் குடும்பமாக என் கூட பழகுனாங்க. அப்படி பழகுனதோட விளைவு தான் இப்போ நான் நிறைய சாதி மறுப்பு திருமணங்களை நான் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அவங்களுக்கு நான் கூட நிற்கிறேன். ஏன்னா இன்னொரு கௌசல்யா சங்கர் உருவாயிடவே கூடாது அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கேன். ஆனால் அதையும் மீறி இங்கே நிறைய தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. அதற்கும் நம்ம எல்லாரும் போராடிட்டு தான் இருக்கோம். இங்கே வந்திருக்கிற குடும்பங்கள் கூட எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், சங்கரோட நினைவு நாள் அன்னைக்கு ஏன் இந்த மற்ற குடும்பங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறது மூலமாக இந்த குரல் இன்னும் பலமாக ஒலிக்கும். அந்த ஒலிக்கிற குரல் அரச கேள்வி கேட்கும், மக்கள் மனசை கேள்வி கேட்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அதன் மூலமாக பெறணும். ஏன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அப்போ மட்டும் ஆணவ படுகொலைகள் குற்றங்களை பற்றி நம்ம பேசுகிறோம், அது விவாத பொருளாக பேசு பொருளாக ஆகுது. ஆனால் மற்ற நாட்களில் அது பெரிய விவாதமாகவே ஆகிறது இல்லை. ஆனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இயங்கும் போது, அதை மக்கள் கிட்ட பரப்புரையாக கொண்டு போகும்போது அது இன்னும் வீரியமாக ஆகும், நிறைய பேருக்கு விழிப்புணர்வு அடையும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இதன் மூலமா நிறைய சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு ஆதரவாகவும் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதையும் நாங்கள் தெரியப்படுத்தணும். ஏன்னா ஒருவேளை அந்த சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிறவங்க அரசியல் படுத்தப்பட்டிருந்தால் அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க. எப்படின்னா ஏதாவது ஒரு அமைப்பையோ இல்லை தோழர்களையோ அவங்க சட்ட ரீதியாவோ அவங்கனால யாரையாவது தொடர்பு கொண்டு பாதுகாத்திருக்க முடியும். அந்த அப்போ எங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு எந்த அமைப்பையும் தோழர்களையும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்தும் போது அவங்களுக்கு இந்த நிகழ்வுகள் மூலமா தெரியப்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்க தெரியப்படுத்துறது மூலமா அவங்கள பாதுகாக்கணும், அவங்களும் மற்ற அமைப்புகளை தொடர்பு கொண்டு பாதுகாப்புக்கான உரிய இதை செஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஆணவ படுகொலைக்கு ஏன் தனி சட்டம் அப்படிங்கிற கேள்வி நிறைய எழுந்துட்டே இருக்கு. ஒருவேளை சங்கர் உயிரோடு இருந்து நான் செத்து போயிருந்தா இது SC/ST ஆக்ட்ல வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது சாதாரண வழக்காதான் பதியப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லை, அப்படி போட்ட
SC/ST ஆக்ட்ல போட்ட எங்களோட வழக்குல முதன்மை குற்றவாளிகள் A1 A2 A3 அவங்க 3மே இப்ப விடுதலை ஆயிட்டாங்க. அதை எதிர்த்து வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட்ல போட்டு 5 ஆண்டுகள் ஆச்சு. 5 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அதற்கு எந்த தீர்ப்பும் வரல, எந்த ஒரு ப்ராசஸ்மே ஸ்டார்ட் ஆகல. நான் உயிரோட இருக்கேன், நான் அதுக்கு சாட்சி சொல்றேன். அது எல்லாமே இருந்தும் எங்க வழக்குல ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா எளிய மக்களுக்கு நீதியின் மேலதான் நம்பிக்கை இருக்கும். அந்த நீதியே இவ்வளவு தாமதமானா மக்களுக்கு என்ன நம்பிக்கை இந்த அரசு தருது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பணும். அடுத்தது, ஒரே சாதிக்குள்ள திருமணம் பண்ணிக்கிறவங்களும் இங்க ஆணவ படுகொலை செய்யப்படுறாங்க. மேலூர் பக்கத்துல 2 பேருமே ஒரே சாதிதான், அந்த பொண்ணும் பையனும் 2 பேரையுமே படுகொலை பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, பிசிக்குள்ள திருமணம் பண்ணனாலும் இது பண்றாங்க. இப்ப அண்மையில கூட திண்டுக்கல் பக்கத்துல அந்த பையனை கொன்னுட்டாங்க. அந்த பையன் வந்து நாயக்கர், அந்த பொண்ணு வந்து தேவர். அந்த பையனை கொன்னுட்டாங்க. அப்ப இந்த வழக்க வெறும் சாதாரண வழக்கா மட்டும்தான் பதிவு பண்ணாங்க. இதை SC/ST ஆக்ட்ல போட முடியாது. இப்ப வெறும் கொலை வழக்கு இது இல்லை. எல்லாருக்கும் மற்ற வழக்குகள் மாதிரி இந்த ஆணவ படுகொலைகள் வழக்கு வெறும் இதுக்காக நடக்கிறது இல்லை. இங்க வந்து தன் குடும்பமே கொலை பண்றாங்க சாதிங்கிற ஒரு காரணத்துக்காக. அதுவும் பெண்களை மையப்படுத்தி இங்க ஆணவ படுகொலைகள் நடக்குது. அவ தன்னோட இணையை தேர்ந்தெடுத்துட கூடாதுன்றதுக்காக ரொம்ப பாதுகாப்பா அவ சின்ன வயசுல இருந்து கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்துறோன்னு சொல்ற பெற்றோர்கள் அவ வயது வந்ததும் விரும்பியவனை காமிக்கும் போது நாங்க சொல்றவனை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பெண்ணோட பிறப்புரிமையே அவங்க பறிக்கிறதுக்காக தான் சின்னதுல இருந்து எல்லாத்தையும் பண்றாங்க. அப்ப பெண் வந்து இங்க அவங்களுக்கு வந்து ஒரு பொருள், குழந்தை பெற்று தரும் ஒரு கருவி. அவளுக்குன்னு மனசு இருக்கக்கூடாது, உணர்வு இருக்கக்கூடாது. இவங்க வந்து யார சொல்றாங்களோ, யார கை நீட்டுறாங்களோ அவங்களதான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்காக தான் இங்க நிறைய பெண்களையும் ஆணவ படுகொலை செய்யறாங்க. அப்ப இதற்கு எல்லாம் தீர்வு ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம். அந்த சட்டம் இருந்தாதான் நம்ம காதலர்களையும் பாதுகாக்க முடியும். தனி சட்டமும் இருந்தாதான் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் உரிய நீதியை வாங்க முடியும். இதுல எடுத்துட்டோம்னா நிறைய கிளாஸஸ்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் தனி சட்டம் இருந்தாதான் நம்மளால ஒரு கருவி இருந்தாதான் அதை வச்சு போராட முடியும். எதுவுமே இல்லாம காத்து கூட சண்டை போட முடியாது. அப்ப நமக்கு தனி சட்டம் வேணும்னா இது எலெக்ஷன் காலம், திமுகவுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்றதுக்காகவே எல்லாரும் அமைதியா இருக்க முடியாது. நாங்க எல்லாம் குரல் கொடுத்துட்டு தான் இருப்போம், கேள்வி கேட்டுட்டு தான் இருப்போம், எங்க கதவை தட்டிட்டு தான் இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா தொடர்ச்சியா இங்க இறந்துட்டு இருக்கிறது இளைஞர்கள். நாளைக்கு உங்களோட சமூகத்தை எதை வச்சு பாதுகாக்க போறீங்க? இளைஞர்களை எல்லாம் கொன்னுட்டு எந்த சமூகத்தை படைக்க போறீங்க? இந்த போராட்டத்துல எல்லாரும் துணை நின்றவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வுக்கும் வந்தவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எவ்வளவு பெரிய வழி நிறைந்த
கதைகள் இருந்து கொண்டே இருந்தாலும் அதற்கு எதிரான காதல்களும் சமூகத்தில் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இங்கே காதலித்து திருமணம் செய்து கொண்ட, அதற்கு சாதி தடை இல்லை என்று நம் கண்முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கிற இணையர்கள் வந்திருக்கிறார்கள். கொள்கை ரீதியாகவும் சாதி மறுப்பை கொள்கையாக கொண்ட காதல் இணையர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பாராட்டி சிறப்பு செய்வதற்கு, இந்த சமூகத்தில் தொடர்ந்து இது போன்ற ஆணவ குற்றங்களுக்கு எதிரான ஒரு நிகழ்வுகளை தடுப்பதற்கு சமூக ரீதியாக செய்கின்ற ஒரு செயல்பாடாகவும் நாங்கள் இதை கருதுகிறோம். அவர்களை சிறப்பு செய்வதற்காக தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மாலை பொதுச் செயலாளர் தோழர் மீதா பாண்டியன், அவருடைய இணையர் ஆரோக்கியமேரி இருவரும் வழங்குவதற்கு, இணையர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக வருமாறு கேட்கிறோம். ரெட் ஸ்டார் தமிழ்நாடு பொறுப்பாளர் தோழர் மனோகரன், வழக்கறிஞர் மனோகரன், தோழர் செல்வி, மனிதி செல்வி, பெண்ணியர் செயற்பாளர் 2 பேரும் மேடைக்கு வருக. ஊடகவியலாளர் தோழர் சபீர், திராவிடர் விடுதலை கழகத்தின் சென்னை மாவட்ட தலைவர் வேலவேந்தன் அவர்கள், வழக்கறிஞர் தோழர் பாவேந்தன் அவர்கள், இணையர்கள் தோழர் சி நந்தினி, கு கார்த்திக். இணையர்கள் கார்த்திக், நந்தினி அவர்களுக்கு தோழர் மீதா பாண்டியன் ஆரோக்கியமேரி அவங்க கொடுப்பாங்க. அவங்க 2 பேரும் சாதி மறுப்பு திருமணம். கார்த்திக் விஏஓ அந்த அலுவலகத்துல கவர்மெண்ட் வேலையில இருக்காரு. அக்கா முத்தமிழ் கலைவிழி ஆதித்ய கோவிந்தராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவங்களும் சாதி மறுப்பு இணையர்கள் தான். ஓகே, தோழர்கள் நடராஜன், கலா தோழர் கொஞ்சம் மேடைக்கு வரும். தோழர் மீதா பாண்டியன் ஆரோக்கியமேரி அவங்களுக்கு இணையர்களுக்கு கொடுக்கணும். அக்கா நீலம் பண்பாட்டு மையம், மன்னிக்கணும், நீலம் வச்சிருக்காங்க. அதுல நிறைய குழந்தைகளுக்கு நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் வந்து 10 ஆண்டா எனக்கு குடும்பமா பழகிறதுல அக்காவும் ஒருத்தவங்க. குழந்தைகளுக்கு வேலை அப்படின்னா ஆர்ட் சம்பந்தமா சின்னதுல இருந்து இப்போ அவங்க ஆங்கிலம்ங்கிறது அவ்வளவு முக்கியமா இருக்கும். அதே மாதிரி கலையும் முக்கியம். அந்த கலைக்காக அவங்க தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்தது இணையர்கள் ஜோஷ்வா ஸ்மித்தாவுக்கு தோழர் செல்வி தோழர் மனோகரன் தோழரை கொடுக்க அழைக்கிறேன்.
மத மறுப்பு திருமணம். தொடர்ந்து அரசியலாவும் பயணிக்கிறாங்க. வெறும் காதலர்களா மட்டும் இல்லை, காதல் திருமணம் பண்ணினதுக்கு பிறகு அரசியலா என் கூட ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அவங்க கலந்துட்டு இருக்காங்க. அடுத்தது இணையர்கள் வி குருசாமி, சுடரொளி என்கிற சுபா. இவங்களும் சாதி மறுப்பு திருமணம். 2 பேருமே ப்ரொஃபசர்ஸ். அவங்களுக்கு விருது கொடுக்கறதுக்கு கலா தோழர் நடராஜன் தோழரை அழைக்கிறேன். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து தான் எங்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அடுத்தது விஷ்ணு ஸ்வேதா, சாதி மறுப்பு இணையர்கள். இவங்க 2 பேரும் ஐடி ஆர்கிடெக்ட். அவங்களுக்கு கொடுக்கிறதுக்காக தோழர் ஷபீர் தோழரை அழைக்கிறேன். அதான் வித்யா தோழர் மட்டும்தான். தோழர் வித்யா ரங்கநாதன், அவங்களும் சாதி மறுப்பு திருமணம் தான். தோழர் ரங்கநாதன் தோழர் வேலை காரணமா வர முடியல. அவங்களுக்கு விருது கொடுக்க பார்வேந்தன் தோழரை அழைக்கிறேன். அடுத்ததாக இணையர்கள் ஸ்ருதி மகிழன், அவங்களுக்கு வழங்குவதற்காக தோழர் ஷபீர் தோழர் அழைக்கிறேன். அடுத்தது இன்னொருத்தர் சங்கத்தமிழ் இணையர்கள் மருவூர் அரசி சங்கத்தமிழன், அவர்களுக்கு வழங்க தோழர் வேலவேந்தன் சென்னை மாவட்ட தலைவர் திவிக அவர்களை அழைக்கிறோம். தோழர் பாவேந்தன் அவரும் வேலவேந்தன் தோழர் இணைந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர் பேசுவார் தோழர், 1 மணி நேரம் பேசுவார். அதெல்லாம் அவங்க குடும்பங்களுக்கு. விருதை கொடுத்தவர்களுக்கும் பெற்றுக்கொண்டவர்களுக்கும் நன்றி.
தோழர் கௌசல்யா சங்கர் அவர்கள் தன் தன் வழிகளை மட்டும் தீர்த்து கொள்ளாமல், அதற்காக மட்டும் போராடாமல், அந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு தொடர்ந்து அது போன்ற சாதி ஆணவ குற்றங்கள், கொலைகள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அதனை தடுத்து நிறுத்தும் வகையில் தான் இந்த திருமணங்களை தொடர்ந்து செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அவரே சொன்னார். அதுபோல இந்த அதற்கு பின்னாக நடந்த கொலைகள், அவர்களோடு நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அரசு தொடர்ந்து இப்படி குற்றங்கள் நடைபெறவில்லை என்றோ அல்லது இதை தடுப்பதற்கு சிறப்பான சட்டங்கள் தேவையில்லை என்றோ தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த அரசு கூட, இந்த தற்போதுள்ள முதலமைச்சர் கூட சட்டமன்றத்திலே அப்படியான ஒரு வாதத்தை வைத்திருந்தார். ஆனால் தொடர்ந்து இது போன்ற குற்றங்கள் நடந்து கொண்டிருப்பது இருக்கிறது என்பதற்கு சாட்சியாக இப்போது இங்கு ஒரு சிலரை நாம் அழைத்து வந்திருக்கிறோம். அவர்களுடைய இந்த வழிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். கோகுல்ராஜ் அவர்களுடைய அண்ணன் கலைச்செல்வன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். கோகுல்ராஜ் 2015ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட சாதி ஆணவ படுகொலையால் ஆணவத்தால் படுகொலை செய்யப்பட்டவர். அனைவருக்கும் வணக்கம். சகோதரர் சங்கர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் எனது சார்பிலும் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சங்கர் அவர்கள் நடு தெருவில் வெட்டி கொல்லப்பட்ட போது தோழர் கௌசல்யா அவர்கள் கிட்டத்தட்ட அவரோட சாவோட விளிம்பில் இருந்து மீண்டு வந்து சங்கர் சமூக நீதி அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்து தொடர்ந்து நடக்கிற ஆணவ குற்றங்களுக்கு எதிராக ஒரு இயக்கமாக முன்னெடுத்து தன்னை ஒரு அடையாளமாக இன்னைக்கு நிலைநிறுத்தியிருக்காங்க. ஆணவ குற்றங்கள் அப்படின்னு நாம் இங்கே யார் பேசினாலும் அது கண்டிப்பாக தோழர் கௌசல்யா அவர்கள் தான் நினைவுக்கு வருவாங்க. அவருக்கு இந்த மாதிரியான ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணதுக்கு என்னுடைய பாராட்டுகள். அவரை முன்னின்று வழிநடத்திய எவிடன்ஸ் அமைப்பை சார்ந்த அண்ணன் கதிர் அவர்களுக்கும், திராவிட விடுதலை கழகம் போன்ற பெரியாரிய அமைப்புகளுக்கும், இடதுசாரிகளுக்கும் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஜனநாயக இயக்க தோழர்களுக்கும் என்னோட வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இப்போ நாடே என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனி சட்டம், சிறப்பு சட்டம் வேணும் அப்படிங்கிறத தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்திருக்கேன். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த எளிய மக்களோட தொடர்ந்து இரவும் பகலமாக பயணிச்சிட்டு இருக்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் உணர்வாக இருந்து அவரும் இதே கோரிக்கையை தான் வலியுறுத்திட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அரசும் இன்னைக்கு ஆணையத்தை ஒரு தனிநபர் நீதிபதி விசாரணை ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. அதை நம்ம இந்த நேரத்தில் வரவேற்கிறோம். அதாவது ஒரு சார்பா எப்பவுமே யோசிச்சா அதுக்கான சரியான தீர்வு கிடைக்காது.
இந்த ஆணையங்கிறது கண்டிப்பாக இரு தரப்பையும் பாதிக்கப்படுறவங்களையும் இல்லை ஏன் வந்து இந்த மாதிரியான பாதிப்புகள் உள்ளாகிறாங்க அப்படின்னு இரு தரப்பையும் யோசித்து கண்டிப்பாக ஒரு தீர்வு சொல்கிற ஆணையமாக தான் நான் இந்த ஆணையத்தை பார்க்குறேன். அப்புறம் இந்த முக்கியமாக சொல்லணும்னா இந்த நாடகம் அரும்புகள் நினைக்கிறேன். இந்த நாடக குழு வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ரொம்ப சிறப்பாக வந்து இருந்தது. உண்மையிலேயே இங்கே நடக்கிற சூழ்நிலையை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டின மாதிரி தான் இருந்தது. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். மேலும் வந்து இதில் இருந்து இந்த நாடகத்திலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஏற்றுக்கிறாங்க தன்னோட மகள் வந்து வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறாங்க. ஆனால் கூட இருக்கிற ஒரு 4 பேர் ஒரு குழு சேர்ந்து அவங்களோட மனசை வந்து மாற்றி அதை வந்து ஒரு குற்றத்தில் வந்து தள்ளுறாங்க அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு நம்ம தீர்வு அப்படின்னு பார்த்தோமா, இந்த மாதிரியான குழுக்கள் சாதி வெறியை தூண்டி அதன் மூலமாக தனக்கான ஆதாயத்தை தேடிக்கிற இந்த மாதிரி குழுக்களை வந்து ஒழிச்சு கட்டணும். முக்கியமாக சட்டத்துக்கு புறம்பா நடக்கிற இந்த சங்கங்கள், அதாவது ஒரு ஜனநாயகம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கருத்து மட்டும் இல்லை, எதிர்கருத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அவங்களோட கருத்துக்களும் வந்து நம்ம நினைக்கிற கருத்துக்கு மாறா சொல்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு சொல்றது உரிமை இருக்கு. ஆனால் சட்டத்துக்கு புறம்பா அரசியலமைப்புக்கு புறம்பா நடந்துக்கிறதுக்கு இங்கே யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அப்போ முதல்ல சட்டத்துக்கு எதிராக நடந்துக்கிற இந்த மாதிரி சங்கங்களை வந்து நம்ம தடை செய்யறதுக்கான வழியை வந்து இந்த இங்கே இருக்கிற நம்ம திராவிட விடுதலை கழக தோழர்கள் உள்ளிட்ட இயக்கங்கள் கிட்ட கேட்டுக்கிறேன். அதாவது என்னோட தம்பி வழக்கில் பார்த்தீங்கன்னா, அந்த கொலைகாரன் வந்து எந்த வகையிலையும் பெண் வீட்டுக்கு வந்து தொடர்புடையவனாக தெரியல. ஆனால் ஒரே சமூகம் எதிர்காலத்தில் வந்து நமக்கு இந்த ஒரு சாதிய கன்சாலிடேஷன் வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து முழுக்க முழுக்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரியான சங்கங்களை வந்து இப்போ அதை தடை பண்ண சொல்லி நாங்கள் வந்து தொடர்ந்து மனு கொடுத்துட்ருக்கோம். ஆனால் வந்து அதை இது வரைக்கும் தடை பண்ண மாதிரி தெரியல. அவன் வந்து ஒரு கொலை குற்றவாளி, அந்த யுவராஜ் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு ஆயுள் தண்டனை கைதி, கொலை குற்றவாளி. ஆனால் அவன் வந்து இப்போ அந்த சங்கத்தை தடை செய்யறதுக்கான விசாரணை மனு கொடுக்கும்போது அவன் என்ன பதில் சொல்லியிருக்கானா, நான் வந்து சிறையில் இருக்கேன், என்னால் எப்படி வெளியே வந்து இதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்க முடியும், என்னை வெளியே விடுங்க, பரோல் விடுங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்தது இல்லாமல் இந்த மாதிரி கேட்டிருக்கான். அதாவது ஒரு சிறை தண்டனை அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு எதுக்காக கொடுக்குறாங்க? அவன் செய்யற குற்றங்கள் அவன் திருந்தணும், சமூகத்திலேருந்து விலக்கி வைக்கப்படுறான் அப்படிங்கிறதான் சிறை தண்டனை. ஆனால் அவன் வந்து சிறையில் இருந்து கொண்டே நான் வந்து ஒரு சங்கத்தை தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்கேன், என்னை வெளியில் விட்டாதான் அதுக்கான விளக்கத்தை தர முடியும்னு சொன்னால் அது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு மிகவும் வந்து வருந்தத்தக்கக்கூடிய ஒரு ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். இது முழுக்க முழுக்க ஒரு சட்டத்துக்கு இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் பரோலில் வந்ததுலேருந்து ஒரு ஆர்டராகவே நடந்துட்டு இருக்கு. அவன் பரோலில் வரான், பரோலில் வந்து ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ணுறான், அதுக்கு ஒரு வழக்கு கிடையாது. அப்புறம் மேற்கொண்டு இந்த சங்கத்தை இது பண்ண சொல்லி நாங்கள் மனுக்கள் செய்கிறோம், அதுக்கு அவன் வந்து ப்ரைவேட்டாக நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கான். பாதிக்கப்பட்டவங்க வழக்கு நடந்துட்டு இருக்கு. கோகுல்ராஜ் கொலை வழக்கு வந்து திரும்பவும் ஸ்பிளிட் அப் பண்ணி இன்னொரு அக்யூஸ்டாக நடத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து அதுக்கு அச்சுறுத்தலாம் அவன் வந்து ப்ரைவேட் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கான். அந்த யுவராஜுங்கிறவன் சிறையில இருந்து ப்ரைவேட் நோட்டீஸ், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சங்கத்தை தடை பண்ணி சொல்றீங்க, இல்லை இந்த மாதிரி எங்களுக்கு அவதூறு பரப்புறீங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதிராக நாங்கள் வந்து சட்ட தண்டனையும் சமூக தண்டனையும் வாங்கி தருவேன்னு சொல்லி ஒரு மிரட்டல் விடுற மாதிரி ப்ரைவேட் நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்றான்.
இதுக்கு யார் அவனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அது எப்படி அவனால முடியுது? ஒரு கொலை குற்றவாளி வந்து வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது ஒரு சென்சேஷனான வழக்குக்கு அவன் பிரைவேட்டா நோட்டீஸ் அனுப்பிச்சு விடுறான் அப்படின்னாவே அது வந்து கண்டிப்பா அது வந்து வழக்கு பதிய வேண்டிய ஒரு ஒண்ணுதான். இப்ப அதுக்கும் வந்து வழக்கு பதியல. மேற்கொண்டு எனக்கும் வந்து ஒரு சில அச்சுறுத்தல்லாம் விளைவிச்சாங்க. இருசக்கர வாகனத்தில் போகும்போது எதிரே வந்து கார்ல ராங் வேல வந்து மோதிரத்துக்காக வந்தாங்க. அது வந்து ஜஸ்ட் மிஸ்ல வந்து உயிர் பிழைச்சு இன்னைக்கு நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். அதுக்காக நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இந்த கம்ப்ளைண்ட்டும் எடுத்துக்கல. அப்ப தொடர்ந்து வந்து இது என்ன ஒரு ஆர்டர்ல நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப அந்த யுவராஜ்ங்கிறவன் வந்து இந்த பரோல்ல இருந்து வந்ததுல இருந்து அவனுக்கு சப்போர்ட்டிவா சில செயல்கள் நடந்துட்டே இருக்கு. இதை வந்து எங்க சார்பா இருக்கிற வழக்கறிஞர்கள் இதை வந்து கவனிச்சு இதுக்கான தீர்வை வந்து கொடுக்கணும். அதாவது குறிப்பா ஐயா பாப்பா மோகன் உள்ளிட்ட வழக்கறிஞர்களை நான் கேட்டுக்கிறேன். அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து என்னதான் தீர்வு பண்றது? கிட்டத்தட்ட அதிகாரம் அப்படிங்கிற ஆதிக்க வர்க்கம் வந்து இந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து சாதகமாகவே செயல்பட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி சாதகமான இந்த மாதிரியான அவங்களுக்கு இது சூழ்நிலையிலையும் நாம வந்து அதிகார வர்க்கங்கிறது அப்படிதான் இருக்கும். ஆனா சிறந்த ஒரு கொள்கையில் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்கள நாம வந்து ஒரு தோள் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கணும். அப்படிங்கிறதுல எங்க தலைவர் எழுச்சி தமிழர் சொல்ற மாதிரி நாங்க தொடர்ந்து அந்த ஒரு வழியிலையும் பயணிச்சிட்டு இருக்கோம். அதாவது இந்த நாடகத்துல வந்து சிறப்பா ஒண்ணு காமிச்சது என்ன காமிச்சாங்கன்னா, தன்னோட வீட்டு வந்து பெண் குழந்தைய வந்து எவ்வளவு பாசமா வளர்த்துறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு தெளிவா விளக்கமா காமிச்சிருந்தாங்க. ஆனா இதுல என்ன மறந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பையனோட குடும்பமும் அதே மாதிரி தானே வளர்த்திருப்பாங்க அப்படிங்கிறத காட்டணும்ல. இது ஒரு வகையில அந்த ஆதிக்க சாதிக்கு கிட்டத்தட்ட ஒரு இணக்கமான சூழலை வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அதே பாசத்துல தானே நாங்களும் வளர்த்துவோம். அப்ப எங்க வீட்டு பசங்க மட்டும் என்ன அவ்வளோ இதா? உங்களுக்கு இருக்கிற உணர்வுகள் தானே எங்களுக்கும் இருக்கு. ஏன்னா வேற குடும்பத்துல பிறந்துட்டா எங்களுக்கு அந்த உணர்வுகள் இல்லாம போயிருமா? அதனால வந்து அந்த இதை இவங்களுக்கு வந்து இதே தீர்வா நம்ம சொல்லணும்னா, எங்க தலைவர் வந்து எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்தணும் அப்படின்னு தலைவர் எழுச்சி தமிழரா சொல்லியிருக்காரு. ஆனா இவங்களுக்கு வந்து திருத்தி எழுதாமல் தீர்ப்பு மாறாது, திருப்பி அடிக்காமல் தீர்வு கிடைக்காதுங்கிற திருமாவளவன் வழிதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த இந்த தோழர்களுக்கு நன்றி கூடி விரைபடுகிறேன். நன்றி, வணக்கம். தோழருக்கு நன்றி. தோழர் முத்தமிழ் நீலம், தோழர் முத்தமிழ், தோழர் ஆதித்யா இருவரையும் தோழருக்கு நினைவு படம் வழங்குமாறு அழைக்கிறேன். நன்றி தோழர். அடுத்ததாக ரம்யா அவர்களுடைய அப்பா செல்வம் அவர்களின் நினைவை எல்லா இடத்துலையுமே காதலிச்சு திருமணம் பண்ணதுக்காக படுகொலை பண்ணுவாங்க. ஆனா கோகுல்ராஜ் வழக்கில் அப்படி இல்லை. அவர் தோழியோட உட்கார்ந்து பேசினதுக்காக ஒரு சாதி குழு, சாதி சங்கம் அவரை வந்து ரொம்ப கொடூரமா படுகொலை பண்ணாங்க. ஆனா அந்த குடும்பம் இப்ப அதற்கான நீதியை பெற்றிருக்காங்க. ஆனா அந்த சங்கம் வச்சவன் அவ்வளோ தைரியமா வெளியில பரோல் வரும்போதும் அவனோட சங்கத்தை வந்து
அந்த நாடகத்துல தோழர்கள் சொன்னாங்க, அந்த சில வரிகளை பயன்படுத்தி மற்ற குடும்பங்களை சாதிய காரணம் காட்டி அவன் குடும்பத்துல நிறைய பணம் சேர்த்துட்டு கௌரவன்ற பேர்ல திமிரா சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். வந்திருந்த தோழருக்கு நன்றி. 2023ஆம் ஆண்டு சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட ரம்யா அவர்களுடைய தந்தை செல்வம் அவர்களை நினைவு பகிர அழைக்கிறேன். வந்திருக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. நான் தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு. என் பேர் செல்வம். எனக்கு 4 பிள்ளைய. 4 பிள்ளைகளை வந்து மூத்த ஒரு பொண்ணு, 2வது ஒரு பையன். அதுக்கடுத்து ரெட்டை பிள்ளையில் ஒரு பிள்ளை, 2 பிள்ளைய. அதில் ரம்யான்ற ஒரு பிள்ளை நர்ஸுக்கு படிச்சிருந்துச்சு. படித்த பிள்ளைய விளாச்சேரி ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்த்து விட்டுருந்தேன். அந்த பிள்ளை அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கள்ள வெட்டு பையன், பறைய வெட்டு பிள்ளை தெரிஞ்சு அந்த பிள்ளையை லவ் பண்ணி இந்த மாதிரி நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படி இப்படின்னு அந்த பிள்ளை ஒரு ஆசை வார்த்தையில் தூண்டி லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டு பறவட்டு பிள்ளைன்னு தெரிஞ்சே கல்யாணம் முடித்து 2வது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு வந்து கல்யாணம் முடித்த மறுநாள் வந்து திருமங்குளத்தில் மகளிர் காவல் நிலையத்துலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இன்ஸ்பெக்டர் அம்மா ஃபோன் பண்ணாங்க. செல்வம் ஆர்ப்பாடுன்னு கேட்டாங்க. நான் தான்மா அப்படின்னு, நான் தான் மேடம் அப்படின்னு சொன்னேன். சொல்லவா அவங்க சொன்னாங்க, ரம்யா ஆர்ப்பாடுன்னு கேட்கவும் நான் என் மக தான் அப்படின்னேன். உங்கள் மக கல்யாணம் முடித்து திருமங்கலம் காவல் நிலையத்தில் இருக்காங்க, நீங்கள் வாங்கினாங்க. சொல்லவும் நானும் எங்கள் வீட்டுக்கார அம்மாவும் போனேன்னே அவங்க என்ன சொன்னாங்க, வெளியில் வந்து அந்த பயலோட அம்மா அப்பா தம்பி 3 பேரும், உன் பிள்ளை பறைய வெட்டு பிள்ளையா இருக்குது, நான் வச்சுக்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், பிள்ளைய அடிச்சு கொண்டு விடுவோம், மரியாதையாக கூட்டு போயிரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்டினாங்க. நான் நடந்ததெல்லாம் இன்ஸ்பெக்டர் அம்மாட்ட சொன்னேன். இந்த மாதிரி செய்கிறாங்கம்மா, என் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை, என் பிள்ளைய என் கூட அனுப்பி விட்ருங்கம்மான்னு சொன்னேன். சொன்னதுக்கு ஐயா அந்த பிள்ளைக்கு கரெக்டாக வயசு இருக்கீங்க, அதனால் உங்களால் அனுப்ப முடியாதான்னு சொன்னாங்க. சொல்லவன் நான் சொன்னேன், உங்கள் மக வடம் வேணால் பேசி பாருங்கன்னாங்க. நான் பேசுவேன் எப்போ அந்த மாதிரி கள்ள வீட்டுக்கும் பறைய வீட்டுக்கும் ஒத்துக்கிறாதுப்பா, அவங்க வர வழியிலே ரொம்ப தரக்குறவாக பேசி ரொம்ப அசிங்கமாக திட்டுறாங்க, வைகிறாங்க. வாப்பா உன் வீட்டுக்கு ஆபத்து வந்துடும் இருக்குப்பா, வாப்பா நம்ம வீட்டுக்கு போகணும்னு கூப்பிட்டேன். இல்லைப்பா நான் என்றைக்கும் செய்யாத தவறு செஞ்சுட்டேன், நான் உங்கள் கூட வரலப்பா, மன்னிச்சிக்கங்கப்பா, நான் வர முடியாதுப்பா, நான் அடுத்த வாழ்க்கை எனக்கு அமைஞ்சுன்னா என்னை ஏசி காட்டுவாங்க, அசிங்கமாக போயிடும்ப்பா, நான் செஞ்ச தவறு தப்பு மன்னிச்சிக்கங்கப்பான்னு வரலன்றுச்சு. சரி அப்படி நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம். போன பிறகு அங்கிட்ட ஒரு மாதம் கழித்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணுற போது என் மக திண்டுக்கல்லில் தான் மேரேஜ் பண்ணி கொடுத்தேன். அந்த பிள்ளை வந்து எங்கள் வீட்டில் விருந்தாடியாக வந்துருந்துச்சு. அந்த பிள்ளை வந்த டயத்தில் ஃபோன் பண்ணேன். அந்த சதீஷ்குமார், என் மகளை கட்டினவன் சதீஷ்குமார், ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்தேன். அவன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரம்யா வந்து மருந்தை குடிச்சிருச்சு, திருமங்கலம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு வாங்க அப்படின்னா. அப்போ நானும் என் மகள் கௌசல்யாவும் எங்கள் வீட்டுக்கார அம்மா 3 பேரும் போன என்னையாவும் ஆஸ்பத்திரியில் பார்த்தோன்னே என்ன ரம்யா அப்படின்னு கேட்டேன். என்னை பார்த்து என் மகன் என்னை கட்டி பிடிச்சி அழுதுச்சு. என்னப்பான்னு கேட்டேன். எப்பா என்னை வந்து ஜாதியை வந்து அசிங்கசமாக ஜாதியை பற்றி பேசுகிறாங்க, வெறுஞ்சிருக்கி வெறுங்கலத்தோட வந்தவன் சொல்கிறாங்க, அதனால் நான் இங்கே இருக்க முடியலப்பா, என்னை அடிக்கிறாங்கப்பா, சாதியை பற்றி ஓயாமல் பேசுகிறாங்கப்பா, அதான்ப்பா நான் மருந்து கலைக்கு குடிச்சிட்டேன், என்னை விட்டுட்டு போயிடறாங்கப்பா, போகிறப்ப என்னை கூட்டிகிட்டு போயிருங்கப்பா, விட்டுட்டு போனால் என்னை கொண்டு விட என்ன சொல்லுச்சு. என்னை விட்டுட்டு போயிட்டுனா என்னை கொண்டுருவாங்கப்பா, என்னை கூப்பிட்டு போயிருப்பான்னு சொல்லுச்சு. சரிப்பான்ட்டு நான் அப்படியே ஒரு 3 நாள் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு 3 நாள் கழிச்சு எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். கூட்டிகிட்டு போன பிறகு அந்த பிள்ளை எங்கள் வீட்டுக்கார அம்மாட்ட மாசமாக இருக்கணுமா அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லியிருக்கு. அப்போ எங்கள் வீட்டுக்கார அம்மா என்கிட்ட சொல்லுது, ஏங்க ரம்யா மாசமாக இருக்கா அப்படின்னு. சரி இருக்கட்டுமா, பரவாயில்ல, பிள்ளையோட பிள்ளைய அது வளர்த்துக்குருவோம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு சொன்ன பிறகு அப்படியே கொஞ்ச நாள் இருந்து அங்கிட்ட ஒரு 20 நாள் கழித்து அந்த பையன் வந்து அந்த பிள்ளை மாசமாக இருக்குது, வச்சு என்ன செய்ய போகிறீங்க, நான் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் ஜாதியை பற்றி பேச விட மாட்டேன், அவங்கள வைய விட மாட்டேன், நான் நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்லி கையில் காலில் விழுந்தேன், கெஞ்சினேன். சரி இந்த பிள்ளை மாசமாக இருக்குது, நம்ம வச்சுருந்து என்ன செய்ய போகிறோம், அதாவது இருந்து பொழைச்சிக்கிட்டோமேன்னு சொல்லி நான் சந்தோஷமாக தான் அனுப்பி விட்டுட்டு அப்பா எல்லா ஜாதியிலையும் செய்கிறது மாதிரி நானும் என் பிள்ளைக்கு நான் செய்வேன், என் பிள்ளைய மட்டும் கோளாறாக வச்சுருப்பா, அந்த பிள்ளைய வந்து யாரும் துன்பப்படுத்தாங்க, ஜாதியை பற்றி பேசுறேன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். அங்கிட்ட ஒரு மாதம் கழித்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த பிள்ளை எப்படி அப்படியே அந்த பிள்ளை இருந்துச்சு, அது அவங்க வீட்டில் இருந்துச்சு.
நல்லாத்தையும் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியே அவங்க அப்பா ஃபோன் பண்ணார் ஒரு மாதம் கழிச்சு. ஃபோன் பண்ணி உங்கள் மக ரொம்ப சீரியஸாக கிடக்கு, உடனே வாங்கினாங்க. என்ன என் மக உங்கள் மகன் தானே கூட்டு போய் நல்லா தானே இருக்குன்னு சொன்னார், எதுக்கு சீரியஸுக்கு கிடக்குன்னு கேட்டேன். நீங்கள் உடனே வாங்க சீரியஸாக கிடக்கு அப்படின்னாங்க. ஆமாம் தான், என் மகளை அடித்து கொண்டது வந்து அவன் சொன்ன தேதியில் பகல் 2 மணிக்கு அடித்து கொண்டுட்டாங்க. அவன் ஃபோன் பண்ணது வந்து சாயந்தரம் 4 மணிக்கு 4:30க்கு ஃபோன் பண்ணி உங்கள் மக சீரியஸாக கிடக்கு வாங்கினாங்க. சரி சீரியஸாக கிடக்குன்னு எங்கள் சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு என் பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு ஒரு வண்டியை பிடிச்சி வந்தேன். வந்து போகிறப்ப அந்த இன்ஸ்பெக்டரு சொல்கிறாரு, அவன் மெண்டலாக இருக்காங்க, நாங்கள் இங்கே தான் வச்சுருக்கோம், நீங்கள் வாங்க வந்து உங்கள் பிள்ளை பாடியை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ என்ன இப்படி சொல்கிறாங்களே, நம்ம பிள்ளைக்கு இப்படி செத்து போச்சுன்னு சொல்கிறாங்க. இடையில வந்து இப்படி இன்னைக்கு நம்ம போய் என்ன செய்ய போகிறோம், யாருக்கு தெரிய போகுது, மதுரைக்குள்ளே போய் நமக்கு யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லி பதறி கிடந்தேன். அப்போ என் மச்சனை ஒரு எவிடன்ஸ் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல. அந்த பையன்கிட்ட சொன்னேன், மாமா வாங்க எவிடன்ஸ் ஆஃபீஸில் வந்து எல்லாமே பார்ப்பாங்க மாமா, அவங்க இது வந்து இந்த கேஸ் வந்து நல்லா ரிஸ்க் எடுத்து பார்க்க வேண்டிய இடம், அதான் நீங்கள் வாங்க எல்லாமே பார்ப்பாங்கன்னாங்க. நான் போனேனே எவிடன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் அனுப்புனாங்க, வக்கீல் அவர் பேர் சரவணன் வந்து அப்படியே வந்துட்டார் எங்கள் கூடயே வந்து. அதுக்கு தகுந்த மாதிரி கேஸு வேறவங்கள வச்சு எழுதி நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இருக்கிற போதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தபோது நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போய் பார்க்குறப்ப உன் மகன் வந்து 2 மணி இருக்குப்பா, மாசமாக இருந்ததுனால நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போனதுனால மாசமாக இருந்திருக்கு உன் மகன். 2 மணிக்கு போயிட்டோம். நைட் 8:30க்கு போயிட்டேன். நைட்டு 8:30க்கு போனதில் உன் மகன் மாசமாக இருந்துச்சுப்பா, 2 மணிக்கு அந்த பிள்ளைய அடிச்சு கொண்டுட்டாங்க. பறச்சி வகுத்தில் போய் கள்ளப்பை வரிசை வளர்றதாடி வாடின்னு சொல்லி அவன் மாமியா அவன் மாமனார் அவங்க கொழுந்தை 3 பேருமே கட்டாயப்படுத்தி அடித்து கூப்பிட்டாங்கப்பா. கூப்பிடும் போதுக்கு அந்த பிள்ளைய வந்து மாட்டேன், என்னை எப்படியே விட்டுருங்க, நாளை எங்கள் ஊருக்கே ஓடிடுறேன், என் பிள்ளையை நான் வளர்த்துக்கிறேன், நான் உங்கள்கிட்ட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மக கொண்டு போன ஒரு பையை கிட்ட தூக்கிட்டு வெளியில் வந்திருக்கு. வந்தேன்னே அந்த மாமியாவை அடித்து குடும்பத்தை பிடிச்சி கிலோ ஓட்டு அடிக்கிற போக்கு இவன் வந்து எங்கள் குடும்பத்தார் பச்சை கேட்க மாட்டாடி அப்படின்னு சொல்லி திமுசு கட்டி எடுத்து குண்டக்கா அடித்து போட்டுட்டாங்க. போட்டு அங்கனே என் பிள்ளை செத்துட்டு போவோம். அப்படியே அவங்க விசாரிக்கும் போக்கு, அப்பா உன் மகன் இங்கே செத்துருச்சு, மதுரை பெரியாஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்கப்பா, நீங்கள் அங்கே போய் உங்கள் பிள்ளைய பார்ப்பான்னாங்க. அங்கே போய் பார்க்குறேன், தனியார் ஆம்புலன்ஸில் என் மகன் இருந்துச்சு. இருக்கிற போக்கு நான் எட்டி பார்த்தேன்னே என் மகன் பண்ண 2 முடிஞ்சிச்சு. இந்த மகனே இல்லை, ஒரு சப்பளிச்சு வச்சு கைகளெல்லாம் காயம், உடம்பெல்லாம் காயமாக இருக்கும் போது நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கேஸ்லேருந்து எப்படி நம்ம பிள்ளையை காப்பாற்ற போகிறோம், நம்ம பிள்ளை போயிடுச்சு, இந்த கேஸ் எப்படியாவது நல்லா ஆக்கிரமிட நான் ரொம்ப ஆத்திரப்பட்ட நேரத்தில் வந்து எவிடன்ஸ்க்கு அதிரும் முத்து வந்து எனக்கு ஒரு கை கொடுத்தாங்க. பயப்படாதீங்க, உங்கள் மகளை வந்து எப்படி வன்முறையாக கொண்டாங்களோ அந்த கொண்டதுக்கான தண்டனை நாங்கள் வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவு வச்சுருந்தாங்க. சரவண வக்கீல்தான் முதல்ல பார்த்தாரு. அதுக்கு அடுத்து வந்து பெரிய வக்கீல் பேர் வந்து பாப்பா மோகன் சார் வந்து அவர் தான் இந்த கேஸை எடுத்து நடத்துகிறாரு. நாங்கள் எல்லாமே சாட்சி சொல்லிட்டோம். இந்த பெரிய அதிகாரிகள் 10 பேர் சொல்லியிருக்காங்க, 10 பேர் சொல்லலை. ஆனால் ஆமத்தான் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு உறுதியாயிருச்சு. இதுக்கு முக்கிய காரணம் வந்து எவிடன்ஸ்க்கு அதிர முத்து. ஆனால் அது பாப்பா மோகன் சார் அவர் தான் அவங்க பார்த்து எனக்கு எந்த செலவும் இல்லாமல் ஆஃபீஸ் பண்ணி மாற்றி எனக்கு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி மகன் செத்துட்டாலும் கூட பரவாயில்லன்னு அவங்க 4 பேருமே வருஷமெல்லாம் ஆயுள் தண்டனையில் கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து எல்லாத்துக்கும் உங்களை கும்பிட்றேன். என் பிள்ளைக்கு வந்து ஆணவ கொலையிலேருந்து தனி சட்டம் வந்து கண்டிப்பான முறையில் என் மகள் மாதிரி நடக்கிற பாதிப்பு அடுத்த சாதிக்காருக்கு எந்த சாதியாக இருந்தாலும் வரக்கூடாது. இந்த ஆணவ சட்டம் வந்து தனி சட்டமாக மாறி எங்களுக்கு எப்படி ஒரு பாதிக்கப்பட்டவங்க நடக்கும் அது மாதிரி நிறையா நடக்காமல் அந்த கேஸ் தனி சட்டம் வரணும்னு பணியோட கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். ஐயாவுக்கு நினைவு படம் வழங்க தோழர் சைமன், தமிழ் தேசிய விடுதலைக்கு சேர்ந்த தோழர் சைமன் அவர்களை மேடை கழிக்கிறேன்.
அடுத்ததாக 2025ஆம் ஆண்டு சாதியான படுகொலை செய்யப்பட்ட சதீஷ்குமாரனுடைய தந்தை மகாராஜா அவர்கள் அவருடைய நினைவை பகிர்ந்து கொள்வார். புரியல சார். கொஞ்சம் தடைப்படுத்திக்கிறீங்க? இல்லை வேணாம். மேலே ஆடுது தம்பி. அப்பா இல்லை இல்லை சும்மா என்னடா அது? சரிவா, என்ன பேசணும் சொல்லணும், என்ன நடந்துச்சு அதை சொல்லுவீங்களா? ஓகே ஓகே. ஹலோ, எல்லாருக்கும் நன்றிம்மா. என் பிள்ளை ஒரு கல்லறி சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அந்த பிள்ளை வாழை வட்டியாக இருந்துச்சு. அவர் ஏற்கனவே ஒரு பிள்ளைய லவ் பண்ணி, ஒரு பையனை லவ் பண்ணி இறந்து விட்டாப்புல. அடுத்து அதே மாதிரி 9ஆவதுல அந்த பிள்ளைக்கு இறந்து போச்சு. திருப்பி அதே பிள்ளை மாமனை கட்டி வைக்கிறாங்க. அந்த கட்டி வச்ச பிள்ளையும் அதே மாதிரி அதை லவ் பண்ணி அதையும் அவனையும் கொண்டுடுறாங்க. 2 பேர்த்தையும் கொண்டுடுறாங்க. அடுத்து நான் குவைத்தில் இருந்தேன். அப்போ என் பையன் சதீஷ்குமார் இருந்தாப்புல. அப்போ நான் குவைத்தில் இருக்கும்போது நான் ஒரு 18 வருஷமாக குவைத்தில் இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்கார பிள்ளை சிங்கப்பூர் போகிறமுங்கிறேன், அவனை அனுப்புவோம் அப்படின்ச்சு. 2-3 வட்டம் நான் அனுப்பியிருந்தேன். 3 வட்டம் அனுப்பும்போது கை வலிக்குது கால் வலிக்குன்னே வந்திருக்கேன். இந்த பிள்ளையோடைய ஐடியாவில் வந்திருக்காப்புல எனக்கு தெரியாது. இப்படியே அனுப்பி நாங்கள் எங்களுக்கு தெரியாமே போச்சு. இவனோட நாடகம் என்னங்கிறதே தெரியாமல் போச்சு. 2 ஒரு சமுதாயம் தான். ஆனால் இருந்தாலும் அன்னைக்கு நான் நல்லா இருந்தேன். இன்னைக்கு பிள்ளைய 2 பையன், 3 பிள்ளை மொத்தம். ஒரு பொம்பளை பிள்ளை, 2 பையன். ஒரு 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு. இந்த லாஸ்ட்டு பையன் ஒரு பையன், அவனுக்கு கல்யாணம் பண்ண 1 வருஷம் இருந்து வாடா நீ அப்படின்னு சொன்னி. இல்லைப்பா நான் இருக்கிறேன்னுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சரி விட்டு வச்சு அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு இவனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை அவங்க மறைமுகமாக பேசி அவங்க அம்மா தாயாரையும் கூட்டி விட்டுருக்காப்புல. இது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னு இப்போ எங்கள் வீட்டில் சொல்லவும் நான் அங்கேருந்து குபேத்திலேருந்து வந்துடுறேன். வந்து கொட்டாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறான். போய் என்னான்னு கேட்கும்போது ஒரு 2 நாளாக நாங்கள் மண்டாடும் போது எங்கிட்டனாலும் உங்கள் பிள்ளைய நீ வச்சுக்க, என் பிள்ளைய கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது செத்தாலும் இவனோட தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையும் சொல்லுது. இவனும் பிடிக்க முடியலை. நான் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இனி இதுக்கு மேலே உன் தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்ட்டு நான் வந்துடுறேன். வந்த சோழில் அவங்க இந்த பிள்ளையுடைய சின்னம்மா அவன் ஒரு அடி அந்த பிள்ளை கூட்டிகிட்டு போய் ஒருத்தர் பிரச்சனை விட்டுட்டு 3 பிள்ளைய விட்டுட்டு கூட்டிகிட்டு ஓடி போச்சு. ஒருத்தரை கூட்டிகிட்டு போச்சு. அது தேனியில் இருக்குது. அந்த பிள்ளை சொன்ன மாதிரி எனக்கு சுண்டி வெட்டி இன்னைக்கு பொழுதைக்கில் அவனை கொலை பண்ணி விடுவீங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி சொன்ன மாதிரியே செஞ்சு விட்டா பிள்ளை. நான் என் பிள்ளைய இழந்து
ஒரு 10 நாளைக்கு வந்து இங்கே வாழ வச்சிருவேன் அந்த பையன். இப்போ மூத்தவன் இறந்து இளையவன் இருந்தான்னா எத்தனை பேர்த்த வேணாலும் அடிப்பேன், பார்த்துக்கிடுவேன். சம்பாதிக்கக்கூடிய ஆள் இவனை கொண்டு விட்டாங்க. இவன் இருந்தான்னா உலகம் நமக்கு சுத்தப்படாது அப்படின்னு சொல்லி மோடாமுக்கியாவே அடிச்சு கொண்டு விட்டாங்க. சரி இது என்னடா அப்படி அப்படின்னு சொல்லும் போது கேட்கும்போது நான் அப்படித்தான் கொள்ளுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து என்னை தள்ளி விட்டாப்புல. தள்ளும் போது என்ன அறியாமல் அடிச்சு விட்டு ஒரு அடி. வயசு மூத்தவர் தான் இருந்தாலும் தன்னை மீறி நான் அடிச்சு விட்டேன். அது என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு கோடாலி எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு விலைக்கு ஓடி போயிட்டாப்புல. சரி அதோடு அப்புறம் ஆளுகெல்லாம் குட்டியாந்து வச்சாங்க. ஏதோ ஒரு வழி நல்ல வழி கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைய 2ஆம் தெரியாமல் காரை வச்சு கொட்டாமட்டி விளக்கு ஐயா வீட்டு விளக்கில் காரை வச்சு நைட்டு 10 மணிக்கு காரை வச்சு அடிச்சு தூக்கி ரோட்டுக்கு பின்பக்கத்தில் போட்டாப்புல. போட்டு உயிர் இருக்கேன்னு சொல்லி ராவதின்னு கத்திருக்கேன். கத்தும் போது உயிர் இருக்கு, அவங்க அப்பா வண்டிக்குள்ள இருந்துட்டு அவளை விட்டுருங்க, இவனை கொண்டே விடுங்க அப்படின்னு சொல்லி ராடை எடுத்து கொடுத்து அவனை அந்த இடத்துல அடிச்சு கொண்டு விட்டாங்க. கொண்டு விடுவதில்ல. அப்போ இந்த பிள்ளை எனக்கு அப்பதான் சொல்லுது, மாமா உங்கள் பையனை அடித்து கொண்டு விட்டா எங்கள் குடும்பத்தாலே தான் கொண்டது, இதை நீங்கள் உடனே மேலூர் சிஎஸ்க்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை சொல்லிடுது. அப்போ நானும் என் பொண்டாட்டி 2 பேருமே சேர்ந்து வண்டியில் போயிடுறோம். வண்டியில் போய் பார்க்கும்போது அப்போ வாக்குமூலம் இந்த பிள்ளையே சொல்லுது, எங்கள் குடும்பத்தாலே தான் நாங்கள் வாழ சம்மதம் இல்லாமல் எங்களை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை சொல்லுது. சொல்லும்போது நான் அப்போ எதையும் பதிய முடியலை, என்னால் முடியலை, பதட்டமானது ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அவங்களே பஞ்சிட்டு அப்போ அதை கேட்டதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. தெரியாதுன்னு சொன்னோன்னே அப்புறம் வைக்கலை வச்சு நான் அந்த 15 ரிக்கார்டை வாங்கும்போது ஓகே நீங்கள் வச்சுருங்க, நான் அந்த லைனுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன தீர்ப்பு வருதுங்கிறத செஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. இன்னும் 7 மாதம் ஆகுது, இன்னும் எதுவும் எங்களுக்கு ஒன்றும் வரல. பேப்பர் கையெழுத்து போட்டு ஒரு பேப்பர் தான் வருது, கார்டு தான் அனுப்பிவிடுறாங்க. எந்த கார்டு வருது என்னங்கிறது எல்லாம் பெற்றுக்கொண்டோம், உங்கள் ரிப்போர்ட்டை பெற்றுக்கொண்டோம்னே வருது. அதுக்கு இதுவுமே எங்களுக்கு எந்த தீர்ப்பும் இல்லை, தீர்ப்பு இல்லை. என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதுக்கு எனக்கு நடவடிக்கை, என் பிள்ளை செத்ததுக்கு அதுக்குள்ள தீர்ப்பு எனக்கு வேணும். அதுக்குள்ள தீர்ப்பு, என் பிள்ளை செத்ததுக்கு காரணம் கொலை செஞ்சவனுக்கு தண்டனை வாங்கியே கொடுத்தே தீரணும். அது என்னவா இருந்தாலும் சரி, இன்னும் எத்தனை இது வந்தாலும் கூட பரவாயில்ல. இப்போ 1 லட்ச ரூபா வந்து போயிட்டு வந்து சொல்லிட்டாப்புல இருந்தாலும் கூட நான் அதை பெருசாக நினைக்கல. இன்னும் எம்பிட்டு வந்தாலும் பரவாயில்ல, இந்த கொலைக்கு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீரணும். நன்றிப்பா. ஐயா அவர்களுக்கு நினைவு படம் வழங்க எங்களோடு இந்த பணிகளில் உறுதுணையாக இருந்த புளியந்தோப்பு ஜீவா அவர்களை அழைக்கிறேன். அப்பா கையெல்லாம் ஆடுதப்பா. அடுத்ததாக 2024ஆம் ஆண்டு சாதியானவ படுகொலை செய்யப்பட்ட அழகேந்திரன் அவர்களுடைய தாயார் மாரியம்மாள் அவர்களை நினைவை பகிருமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் வீடு விருதுநகர் மாவட்டம் அருப்பக்கோட்டை கோயிலாங்குளம். எனக்கு 2 பசங்கள். 2 பசங்களும் அழகேந்திரன் மூத்தவன் வயசு 22 வயசு ஆகுது, சின்ன பையனுக்கு 18 வயசு ஆகுது. டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். டிரைவர் பார்த்து லவ் பண்ணியான்னு கீழ் ஜாதி காரணத்தினால
வண்டிக்கு வாடான்னு சொல்லி கூட்டு போய் கழுத்துறது கொண்டுட்டாங்க. பிரபாகர் என்றவன் அத்தை பொண்ணு, சீனிவாஸ் என்றவன் மாமா, எல்லாம் 3 பேரும் சேர்ந்து வண்டிக்கு வாடான்னு சொல்லி கூட்டு போய் கழுத்துறது கொண்டு காணாம போன மாதிரி ஆணவ கொலை, ட்ரெஸ்ஸே இல்லாமல் கொன்று காட்டுக்குள்ளே தலையை ஒரு இடத்துல புதைச்சி வச்சுட்டு உடம்ப முள்ளுக்குள்ளே இழுத்து போட்டு அப்படியே பேசாமல் இருந்துக்கிட்டாங்க. நாங்கள் பிள்ளைய காணான்னு தேடுறோம். நைட்டு 10 மணிக்கு 2024 6வது மாதம் 25ஆம் தேதி என் மயன் காணாமல் போகிறேன். 3 நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஊர் பிரசன்ட்டையும் சொல்கிறேன், என் மயன் இந்த மாதிரி காணாண்டு இருமா காலையில் போவோம் அப்படின்னு சொல்கிறா. 25ஆம் தேதி சொல்கிறேன், 26ஆம் தேதி காலைல போவோம், ஸ்டேஷனுக்கு போவோன்னு சொல்கிறாரு. என் ஊர் பிறந்தது நான் சத்திரெட்டி, அப்படி விருதுநகர் பக்கத்தில். கள்ளுக்குடிக்கு வந்து அரபவட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போயெல்லாம் எங்கே உன் மகன் காணாமல் போனானோ அங்கே போய் சொல்லுண்டவும் கல்லுக்குள்ளேருந்து என் மகன் காணாமல் போயிட்டியான். அங்கே வந்து கூட்டு போயிட்டியான் பிரபாகர் என்றவே, வாடா பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொல்லவும் சரி நீ என் மகன் போயிட்டியா. அவங்க அத்தை பொண்ணை காதலிச்சு தெரிஞ்சிருந்து ஏண்டா நீ கீஜாதிக்கார பையனுக்கு எங்கள் பண்ணு தேவையா உனக்கு அப்படின்னு சொல்லி தலையை துண்டா அறுத்து ஒரு இடத்துல புதைச்சி வச்சுட்டு ஸ்டேட்டஸ் போடுறியா அவங்க சொந்தக்காரங்களுக்குலாம், டே அழகேந்திரனை கழுத்து அறுத்து கொண்டுட்டேன்டா, இந்தா இப்படி ட்ரெஸ் இல்லாமல் போட்டிருக்கேன்டா அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறியா. அந்த ஊருக்கே தெரியுது என் மயன் செத்துட்டியான்னு. ஆனால் எனக்கு மட்டும் தெரியல, ஏன்னா அவங்க கமிட்டி நிறையா இருக்காங்க, நாங்கள் ஒரு 10 வீடு கூட இல்லை. இப்படி சொல்கிறேன்னா இப்போ எங்கள் ஊர் பிரசண்ட்டு எம்மா மாரியம்மா உன் மயனை சத்திரப்பட்டி கம்மாய்க்குள்ளே வெட்டி கொண்டுட்டாங்களா, நீ போய் பாடியை வாங்கிக்கோ அப்படின்றாங்க. அப்போ யார் கொண்டதுன்னா பிரபாகரன், நான் ஒரு ஆள்தையும் கொண்டேன்னு சொல்லி போய் ஆஜராகிறியா. ஏங்க நான் தமிழ் புலி கட்சிகிட்ட சொல்லி போராடுறோம் 3 நாளாக, இது ஒரு ஆள் செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு. அப்போ அவங்க இப்போ 3 நாளாக போராடவும் கண்டுபிடிச்சிட்டாங்க, செல்லு மூலமாக கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு 6 பேர்த்த அரெஸ்ட் பண்ணுறாங்க. 6 பேரும் சேர்ந்து செஞ்சு ட்ரெஸ் இல்லாமல் அவனோட செல்லு ட்ரெஸ்ஸு எல்லாம் கல்லுக்கடங்களை போட்டோம்னு சொல்கிறாங்க. எங்களை தேட வைக்கிறாங்க போலீஸ்காரங்க, இங்கே தான் அவன் மயன் ட்ரெஸ்ஸு கிடக்கான்னு பாரு உனக்கு கடையாளம் தெரியுதானு அப்படின்னு. எங்களுக்கு என் பிள்ளை செத்துருச்சுனோமே ரத்த கொதிப்பு வந்த மாதிரி நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, எங்களை அலைய விடுறாங்க. 3 நாளாக நாங்கள் ராசாத்தி மருத்துவ ராசாத்தியில் தமிழ் புள்ளியை கட்சி ஊற்று 3 நாளாக போராடின பிறகு போராடி அரெஸ்ட் பண்ண பிறகு நாங்கள் பாடியை வாங்கினோம். இப்போ என் மையம் இறந்து இப்போ 20 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க வந்துட்டாங்க மறுபடியும் வெளியே வந்து இந்த கேஸ் விஷயமா போய் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. எங்கள் வீட்லேயே வந்து நீ விசாரிக்கிறவனான்ட்டு போலீஸ் ஸ்டேஷனையும் சத்திரப்பட்டி ஸ்டேஷனையும் உடச்சிட்டியான், அடிச்சு உடச்சிட்டியா. அப்போனா எங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருக்குன்னு ஒரு பையன் வச்சிருக்கியான், நான் வச்சிருக்கேன், அந்த பையனுக்கு அரசு வேலை தர்றேன் அப்படின்னு சொல்லி வாசு வேலையும் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குது. ஆணவ கொலை பண்ணுறவங்களுக்கு உடனே தனி சட்டம் வேணும். தனி சட்டம் இருந்தால் மட்டும்தான் அந்த பயம், கொலை செய்யணுன்ற எண்ணமே வராது. கீழ் ஜாதியாக பிறந்த ஒரே காரணத்துக்காண்டி லவ் பண்ணிட்டியான், லவ் பண்ணியான்றதுக்காண்டி கீழ் ஜாதி பையனுக்கு எங்கள் பொண்ணு கேட்குதான்றதுக்காண்டி என் பையனை ஆணவ கொலை பண்ணிட்டாங்க, தலையை துண்டா அறுத்துட்டாங்க. 3 நாள் போராடி வாங்க இல்லலாம் என் மயம் மூஞ்சில புழு ஓடிடுச்சு. நாங்கள் வாங்கலை, பக்கெட்டில் போட்டு வச்சுருந்தாங்க என் மயன் தலையை. வாங்க போயில என்னால் என் மயனை பார்க்கவே முடியல. அதனால தனிச்சட்டம் வேணும். இது வரைக்கும் தான் அந்த கேஸு இன்னும் எங்கள் கேஸ் வரல. ஆனால் அவங்களுக்கு தண்டனை வந்துருச்சு வேற கேஸில், ரேப் கேஸில் 6 பேத்துக்குமே ஆயுள் தண்டனை வந்திருக்கு. இருந்தாலும் ஆணவ கொலைக்கு சட்டம் வேணுன்றதுக்காண்டி எங்களை கௌசல்யா மேடம் கூப்பிட்டாங்க. அவங்க சார்லாம் வந்திருக்கேன், தனி சட்டம் கண்டிப்பாக வேணும் சார். இதுதான் நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறது. தந்தை மாரியப்பன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். மன்னிக்கணும், மாரிமுத்து. அப்போ மாரிமுத்து மேடைக்கு வாங்க. நினைவுப்படம் வழங்குவதற்கு சமூக செயற்பாட்டாளர் தோழர் சுபத்ரா, வழக்கறிஞர் திலகவதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அழகேந்திரன் வந்து ரொம்ப கொடூரமான முறையில்
தலையை வந்து துண்டிக்கப்பட்டு கொலை பண்ணினாங்க. அதை செஞ்சவங்க இவங்க வந்து அருந்ததியர், அவங்க வந்து பல்லர். இந்த சாதிக்குள்ள இப்படி நடந்த படுகொலையை எப்படி SC ST ஆக்ட்ல போட முடியும்? இதற்காக தான் நாங்கள் தனி சட்டம் கேட்குறோம். இறுதியாக நிறைவுரையாற்ற தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தை சார்ந்த தோழர் பாரதி அவர்களை அழைக்கிறேன். சங்கர் சமூக நீதி அறக்கட்டளை சார்பில் சங்கருடைய 10ஆம் ஆண்டு நினைவேந்தல் இது. சங்கர் கொல்லப்பட்டு அடுத்த ஆண்டே சாதி ஒழிக தமிழ் வெல்க என்ற முழக்கத்தோடு தோழர் கௌசல்யாவால் சங்கரின் பெயரில் இந்த அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. சங்கர் கொல்லப்பட்டு இது 10வது ஆண்டு. சங்கருடைய ஆணவப் படுகொலை தொடக்கமல்ல, தொடர்ந்து இந்த சமூகத்தில் ஆணவ கொலைகள் அன்றாட நிகழ்வாகிவிட்டன. அதற்கு இங்கே உரையாற்றிய ஆணவ குற்றங்களால் பாதிக்கப்பட்ட தங்கள் மகளை, மகனை, இணையரை இழந்தவர்கள் தங்களின் வழிகளை இங்கே பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் இங்கே கண்ணீர் விட்டிருந்தாலும், விம்மி அழுதிருந்தாலும், இந்த கொலைக்கு நீதி பெறும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் என்கிற போர்க்குணம் அவர்களுக்கு குறையவில்லை. இந்த நீதிக்கான போராட்டத்தில் நாங்கள் சளைக்காமல் நிற்போம் என்று அவர்கள் கண்ணீருக்கிடையிலும் உறுதியேற்கிறார்கள். தனிச்சட்டம் வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய உறவின் இழப்பின் வழியிலிருந்து கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரைக்கும் இது அரசியல் கோரிக்கை அல்ல. தங்களைப் போல், தன் மகனைப் போல், மகளைப் போல், இணையரைப் போல் இன்னொரு உயிர் இந்த ஆணவ கொலையால் பலியாக கூடாது என்கிற உணர்வோடு அவர்கள் ஆணவ குற்றங்களுக்கு எதிரான தனிச்சட்டம் கோருகிறார்கள். இவர்கள் எல்லோரும் ஏன் கொல்லப்படுகிறார்கள்? காதலித்ததால் கொல்லப்படுகிறார்கள். காதல் இந்த சமூகத்தில் அவ்வளவு பெரிய குற்றமா? காதல் வராத ஒரு மனித உயிர் உண்டா? காதலை தடுக்க முடியுமா? பசி, தாகம் போல அது உயிர் இயற்கை இல்லையா? ஆனாலும் காதலித்தார்கள் என்கிற ஒரே குற்றத்திற்காக நூற்றுக்கணக்கில் இந்த மண்ணில் படுகொலைகள் நிகழ்கின்றன. இங்கே காதலிப்பது என்பது கூட ஒரு அரசியல் நடவடிக்கையாக மாறிவிட்டது. காதல் என்பதும் ஒரு அரசியல் தான். ஒரு சாதிய சமூகத்தில் நீங்கள் காதலிப்பதும், அந்த காதலில் உறுதியோடு இருப்பதும், அவர்களை மணமுடிப்பதும் எல்லாமே இன்றைக்கு அரசியல் நடவடிக்கையாகிவிட்டன. இங்கே பேசுகிற போது சொன்னார்கள், தோழர் கௌசல்யா சொன்னார், சங்கரை இழந்த பிறகு எனக்கு தந்தை பெரியாரை தெரிந்து கொண்டேன், அம்பேத்கரை தெரிந்து கொண்டேன், பெரியார் இயக்கங்களை, அம்பேத்கர் இயக்கங்கள் எனக்கு அறிமுகமாகின. அப்போதே எனக்கு இதெல்லாம் தெரிந்திருந்தால்
நான் சங்கரை இழந்திருக்க மாட்டேன் என்று அவர் அடிக்கடி சொல்வதுண்டு. ஏன்? அவர்கள் அரசியல் படுத்தப்பட்டிருந்தால், அவர்கள் தந்தை பெரியாரை அண்ணல் அம்பேத்கரை உள்வாங்கி இருந்தால், சட்டப்படி தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அறிவு அவர்களுக்கு இருந்திருக்கும். சாதி ஒழிப்புக்காக இயங்குகிற சமூக நீதி ஆற்றல்களை எப்படி நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள அணுகி இருக்க வேண்டும் என்கிற புரிதல் அவர்களுக்கு இருந்திருக்கும். அப்படியானால் ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞிக்கும் காதல் உணர்வு எப்படி இயல்பானதோ அதேபோல் அரசியல் உணர்வும் இயல்பானதாக ஆக்கப்பட்டால் நாம் இதையெல்லாம் எதிர்கொள்ள முடியும், முறியடிக்க முடியும், நமக்கான தடைகளை தகர்த்தெறிய முடியும். யாரெல்லாம் இந்த சமூகத்தில் காதலை எதிர்க்கிறார்கள்? யாரெல்லாம் இந்த சமூகத்தில் காதலை ஆதரிக்கிறார்கள்? இந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு கோடு கிழித்து பாருங்கள். காதலை எதிர்ப்பவர்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது, ஒரு தத்துவம் இருக்கிறது. காதலை ஆதரிப்பவர்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது, ஒரு தத்துவம் இருக்கிறது, கருத்தியல் இருக்கிறது. அது என்ன? இன்றைக்கு இந்த நாட்டில் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே வரி, ஒரே கல்வி, ஒரே மொழி, ஒரே தேர்வு என்று இந்த இந்தியாவை ஒற்றை இந்தியாவாக, இங்கே மொழிகள் இருக்கின்றன, இனங்கள் இருக்கின்றன, அதற்குரிய பண்பாடுகள் இருக்கின்றன, அவர்களுக்கென்று மரபும் தொன்மங்களும் இருக்கின்றன என்பதை எல்லாம் மறுதலித்து இது ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேசம், இங்கே இந்துக்களுக்கு மட்டும்தான் இடம் உண்டு என்கிற அரசியலை பேசுகிறவர்கள் எல்லோரும் காதலை எதிர்க்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த கருத்தியல் உள்ளவர்கள் காதலுக்கு எதிரானவர்கள். இந்த இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக உருவாக்க வேண்டும், ஒரு இந்து தேசியமாக உருவாக்க வேண்டும். நீங்க இங்க இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது, கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடாது, இந்துக்களுக்கான நாடாக மட்டும் இந்த இந்தியா இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த இந்துக்கள் யாராக இருப்பார்கள்? பறையர்களாக, பல்லர்களாக, அருந்ததியர்களாக, சாதிகளாக பிரிந்து கிடப்பதற்கென்று ஒரு தேசம் வேண்டும். அந்த தேசத்தை கட்டமைப்பதற்கென்று ஒரு கருத்தியல், அந்த கருத்தியல் தான் இந்த இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக்க வேண்டும், இந்து நாடாக்க வேண்டும், இந்து தேசியமாக்க வேண்டும். இந்த கருத்தியல் கொண்டவர்கள் காதலுக்கு எதிராக இருக்கிறார்கள், ஆணவ கொலைகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், ஆணவ குற்றங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். தப்பித்தவரி கூட ஆணவ கொலைகளுக்கு எதிராக. இவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? காதலித்து திருமணம் முடித்து விட்டார்கள், உங்கள் மகளோ மகனோ திருமணம் முடிச்சிட்டாங்க, என்ன செய்யணும்? இனிமேல் எனக்கு மகள் இல்லை, இனிமேல் எனக்கு மகன் இல்லை, உன்னை நாங்கள் துண்டிக்கிறோம், உனக்கு என் சொத்து கிடையாது, அன்பு கிடையாது, வீடு கிடையாது, உன்னை நாங்கள் ஒதுக்கி விடுகிறோம், ஊரை விட்டு தள்ளி விடுகிறோம் என்று வாழ்ந்து விட்டு போங்கள். அது என்ன வெட்டி படுகொலை செய்வது? ஒரு உயிரை படுகொலை செய்கிற உரிமையும் அதிகாரமும் உங்களுக்கு யார் கொடுத்தது என்கிற கேள்வியை இந்த இந்து தேசியம் பேசுகிறவர்கள் எழுப்ப வேண்டுமா இல்லையா? நீங்க காதலுக்கு எதிராக கூட இருந்து விட்டு போங்கள், ஆனால் அதன் பெயரால் பெற்ற மகளை படுகொலை செய்வதை ஏற்க முடியாது என்று இந்த இந்துத்துவ கருத்தியல் கொண்டவர்கள் யாராவது எதிர்த்து பேசி இருக்கிறார்களா? பேசியதில்லை. இந்த இந்திய நாட்டில் இருபெரும் பயங்கரவாத செயல்கள் என்றால் ஒன்று காந்தியடிகளுடைய படுகொலை, இன்னொன்று பாபர் மசூதி இடிப்பு. காந்தி என்ன குற்றம் செய்தார்? இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இந்தியர்கள் என்ற உணர்வோடு
நாம் எல்லாரும் இந்த தேசத்தவர்கள் என்கிற உணர்வோடு, மத நல்லிணக்கத்தோடு, ஒருதாய் மக்களாய், காந்தியடிகளும் சனாதனவாதிதான், தன்னை ஒரு இந்து சனாதனி என்று அறிவித்துக் கொண்டவர்தான். ஆனாலும் இந்து முஸ்லிம்கள் இங்கே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அந்த இரு மதத்தவர்களின் ஒருமைப்பாட்டின் அடையாளமாக காந்தியடிகள் திகழ்ந்தார் என்பதற்காக இவர் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று RSS அவரை சுட்டுப்படுகொலை செய்தது. இரண்டாவது பயங்கரவாத செயல் பாபர் மசூதி இடிப்பு. ஏன் இடித்தீர்கள்? ஏறக்குறைய 400 ஆண்டுகளாக பாபர் மசூதி அங்கே இருக்கிறது. இஸ்லாமியர்கள் தொடர்ந்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாபர் மசூதி இருந்த இடத்தில்தான் ராமர் பிறந்தார் என்றால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அங்கே ராமர் பிறந்தார் என்பதை நிறுவுவதற்கு சட்ட நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், நீதிமன்றத்தை நாடி இருக்க வேண்டும். ராமர் அங்கு பிறந்ததற்காக கலைஞர் ஒருவரை கேட்டாரே, ராமர் பிறந்ததற்கு பர்த் சர்டிபிகேட் இருக்கா என்று. அந்த பர்த் சர்டிபிகேட்டை கொண்டு போய் நீதிமன்றத்தில் காட்டி நிறுவி இருக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு பாபர் மசூதியை இடிப்போம், தரைமட்டமாக்குவோம் என்று இடித்து தரைமட்டமாக்கினீர்கள். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொன்னது? பாபர் மசூதி இடித்தது சட்டப்படி குற்றம். அங்கே போய் ராமர் விக்கிரகத்தை இடையில் வைத்தது சட்டவிரோத குற்றம். பாபர் மசூதி இடிச்சது குற்றம், அங்கே போய் நீங்கள் அந்த விக்கிரகத்தை வைத்தது குற்றம். எல்லாம் குற்றம் என்று சொன்ன உச்ச நீதிமன்றம் என்ன செய்திருக்க வேண்டும்? மீண்டும் அங்கே பாபர் மசூதி நிறுவ ஆணையிட்டிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக ராமர் கோயில் கட்டுவதாக அங்கே ராமர் கோயிலை இன்று கட்டி RSS தலைவரும் அந்த ராமர் கோயிலின் பூசாரியாக இந்த நாட்டின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடியும் அங்கே போய் பூசை செய்கிறார்கள். மோகன் பகவத், RSS தலைவர் மோகன் பகவத் சொல்லுகிறார், அயோத்தியில் ராமர் கோயிலை நிறுவியது இந்த நாட்டின் சுதந்திர நாள். எது சுதந்திர நாள்? 1947 ஆகஸ்ட் 15 அல்ல. ராமர் கோயிலை எப்பொழுது நிறுவினீர்களோ, எப்பொழுது கட்டி முடித்தோமோ அதுதான் இந்த இந்திய நாட்டின் சுதந்திர நாள் என்று RSS தலைவர் மோகன் பகவத் சொல்லுகிறார். அந்த கோயிலுக்கு பூசாரியாக தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி போகிறார் என்றால் மோகன் பகவத்தின் கருத்து தான் நரேந்திர மோடியின் கருத்து. உண்மையில் சொன்னால் இந்த இந்திய நாட்டின் மிகப்பெரிய அவமான சின்னம் அயோத்தியில் இன்று அமைந்திருக்கிற ராமர் கோயில் தான். ராமர் கோயில் ஒரு அவமான சின்னம். இந்தியாவின் அரசமைப்பு வழங்கி இருக்கிற விழுமியங்களுக்கு எதிரானது, இந்திய அரசமைப்புக்கு எதிரானது, குடியாட்சியத்துக்கு எதிரானது, மத நல்லிணக்கத்திற்கு எதிரானது, மத சார்பின்மைக்கு எதிரானது. இந்த பாபர் மசூதி இடிப்பை நியாயப்படுத்துகிறவர்கள் காந்தியடிகளை, இன்றைக்கு கூட காந்தியடிகளை பொம்மையாக செய்து சுட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லோரும் காதலுக்கு எதிரானவர்கள், ஆணவ கொலைகளுக்கு ஆதரவானவர்கள். காதலுக்கு எதிரானவர்களுக்கு ஒரு கருத்தியல் இருக்கிறது, காதலுக்கு ஆதரவானவர்களுக்கு ஒரு கருத்தியல் இருக்கிறது. அது இதுதான். திருப்பரங்குன்றம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அங்கே யார்? சிக்கந்தர் தர்காவுக்கு அருகில் அளவைக்கல்லாக இருக்கிற அந்த கல் தான் தீபத்தூண் என்று சொல்லி அந்த இடத்தில் தான் நாங்கள் கார்த்திகை நாளில் தீபம் ஏற்றுவோம் என்று அந்த திருப்பரங்குன்றத்தின் கோயிலில் இருக்கிற, முருகன் கோயிலில் இருக்கிற கோவில் நிர்வாகம் உங்களை கேட்டதா? நீதிமன்றத்தை அணுகியதா? அங்க இருக்கிற பூசாரிகள் கேட்டார்களா? திருப்பரங்குன்றம் மக்கள் கேட்டார்களா? பல பத்தாண்டுகளாக ஒவ்வொரு கார்த்திகை நாளிலும் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு அருகில்
தீபத்தூணில் தீபம் ஏற்றிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அங்கே இத்தனை ஆண்டுகள் தீபம் ஏற்றிய காலத்தில் சிக்கந்தர் தர்காவினுடைய நிர்வாகமோ இஸ்லாமிய அமைப்புகளோ ஒரு இஸ்லாமியரோ அங்கே அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு என்றைக்காவது எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்களா? திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் வழிபடுகிற மக்களும் சிக்கந்தர் தர்காவில் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற மக்களும் அவர்களுக்குள் ஏதாவது இதுவரை முரண் வந்திருக்கிறதா? பகை வந்திருக்கிறதா? அவர்கள் தர்காவினுடைய வழிபாடுகள் எதிலாவது தலையிட்டு இருக்கிறார்களா? தர்காவை சேர்ந்தவர்கள் இந்த முருகன் கோயிலின் வழிபாடுகளில் எதிலாவது தலையிட்டு இருக்கிறார்களா? எதுவுமே இல்லை. திடீரென்று ஒரு கும்பல் வருகிறது. இந்த சிக்கந்தர் தர்காவுக்கு மிக அருகில் இருக்கிற அளவைக்கல் தான் தீபத்தூண் என்று நிறுவுகிறது. நீதிமன்றம் போகிறது. ஜி.ஆர். சுவாமிநாதன் என்கிற நீதிபதி தீர்ப்பு வழங்குகிறார். யார் அந்த ஜி.ஆர். சுவாமிநாதன்? காதலுக்கு ஆதரவானவரா? ஆணவ கொலைகளை எதிர்க்கிறவரா? ஆணவ குற்றங்கள் இந்த நாட்டில் நடக்கக்கூடாது என்று சொல்லுகிற நீதிபதியா? இல்லை. அவர் ஒரு RSS காரர். ஒரு நீதிபதிக்கு எந்த சார்பும் இருக்கக்கூடாது. ஆனால் இவர் RSS காரராக, காதலுக்கு எதிரானவராக, காதலுக்கு எதிராக அவர் தீர்ப்பு வழங்கி இருக்கிறாரா? இல்லையா? இல்லை. திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் தர்காவை குறிவைக்கிற எவனும் காதலுக்கு எதிரானவனாகத்தான் இருப்பான். நீங்கள் யோசித்து பாருங்கள். யாராவது காதலுக்கு ஆதரவாக பேசி இருக்கிறார்களா? ஆணவ கொலைகளை எதிர்த்து பேசி இருக்கிறார்களா? இந்த சிக்கந்தர் தர்கா ஏன் என்றால் பாபர் மசூதியை போல இந்த சிக்கந்தர் தர்காவை இடித்து தரைமட்டமாக்க வேண்டும். அது ஒரு சிக்கந்தர் தர்கா மட்டுமல்ல, திருப்பரங்குன்ற மலையில் இருக்கிற ஒரு சிக்கந்தர் தர்கா மட்டுமல்ல. அவர்கள் இந்தியாவெங்கும் நூற்றுக்கணக்கான மசூதிகளை குறிவைத்திருக்கிறார்கள். அத்தனை மசூதிகளையும் இடிக்கிற தொலைநோக்கு திட்டத்தோடு செயல்படுகிறார்கள். இந்த தமிழ் மண்ணின் மத நல்லிணக்கத்தை, இந்த தமிழ் மண் பேணி இருக்கிற அமைதியை, இந்த தமிழ் மண் அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிற மத வெறியை மீண்டும் இங்கே தூண்டிவிட்டு இதை ஒரு மதவெறி நாடாக, மதவெறி மண்ணாக உருவாக்க நினைப்பவர்கள் காதலுக்கு எதிரானவர்கள், ஆணவ கொலைக்கு, ஆணவ குற்றங்களுக்கு ஆதரவானவர்கள். தந்தை பெரியாரை ஒழிப்போம் என்று யாரெல்லாம் பேசுகிறார்கள்? தந்தை பெரியார், இது பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண். பெரியாரை ஒழிப்பதுதான் எங்களுடைய அரசியல் என்று யார் சொல்லுவார்? RSS சொல்லுவார்கள். RSS அமைப்பும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணியும் அப்படிப்பட்ட இந்துத்துவ சக்திகளும் சங்கிகளும் தந்தை பெரியாரை ஒழிப்போம், இந்த தந்தை பெரியாரை ஒழிப்போம் என்கிற கருத்து கொண்டவர்கள் காதலுக்கு ஆதரவானவர்களா எதிரானவர்களா? பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் காதலுக்கு ஆதரவாக பேசியதில்லை, ஆணவ கொலைகளை கண்டித்ததில்லை, ஆணவ குற்றங்களை தடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு படி கூட முன்னெடுத்து வைத்ததில்லை, எந்த செயல் திட்டத்தையும் வைச்சதில்லை. அது பிஜேபி ஆனாலும் சரி, RSS ஆனாலும் சரி. சரி, சீமான் என்று ஒருவர் இருக்கிறாரே, அவர் சாதிக்கு எதிரானவர் தானே என்கிற ஒரு மாயை நமக்கு உண்டு. பெரியாரை ஒழிப்பேன் என்று சொல்லுகிற எவனும் சாதியை காப்பாற்றுகிற கருவிதான் என்கிற புரிதல் நமக்கு வேண்டும். அது எப்படி பெரியாரை எதிர்த்து பெரியாரை ஒழித்து சாதியை எப்படி ஒழிக்க போகிறீர்கள்? சாதி ஒழிப்புக்கு தந்தை பெரியாரை விட ஆகச் சிறந்த கருவி வேற என்ன இந்த சமூகத்தில்? கடவுள் இல்லை என்றார், சாதி ஒழிப்புக்காக கடவுள் இல்லை என்றார், சாதி ஒழிப்புக்காக இந்து மதத்தை ஒழிப்பேன் என்றார், சாதி ஒழிப்புக்காக பார்ப்பனியத்தை ஒழிப்பேன் என்றார், சாதி ஒழிப்புக்காக இந்த இந்தியாவை ஒழிப்பேன் என்றார்,
சாதி ஒழிப்புக்காக தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கினார். இது எல்லா நோக்கங்களுக்கும் அடிப்படை சாதி ஒழிப்பு. தந்தை பெரியாருடைய சாதி ஒழிப்பு நோக்கம் தான் இந்த எல்லா அரசியல் முடிவுகளுக்கும் அடிப்படை. இந்த தந்தை பெரியாரை ஒழிக்க வேண்டும் என்கிற சீமான் ஆணவ கொலை பற்றி என்ன கருத்து வைத்திருக்கிறார்? குடிப்பெருமை கொலை என்று சொல்ல வேண்டும். சாதி ஆணவ கொலை என்பதை தூய தமிழில் சொல்ல வேண்டுமாம். அது எப்படி சொல்லலாம்? குடிப்பெருமை கொலை. குடினா என்ன? சாதியை சொல்றார். குடிப்பெருமை என்றால் என் சாதி மீது எனக்கு பெருமிதம் இருக்குமானால் இன்னொரு சாதி மீது எனக்கு அந்த சாதியை நான் கீழாக நினைக்க மாட்டேனா? நான் இந்த சாதிக்காரன் என்று பெருமிதம் இருக்குமானால் இன்னொரு சாதியை நீங்கள் இழிவாக பார்க்கிறீர்கள் என்று பொருள். குடிப்பெருமை கொலை. அதே சீமான் தான் சொல்லுகிறார், எல்லோரும் அவர்கள் பெயர்களுக்கு பின்னால் சாதி போட்டுக் கொள்ள வேண்டும். ஏன் நம் வேரை நாம் இழக்க வேண்டும்? நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை ஏன் மறைக்க வேண்டும்? பெரியாரை ஒழிப்பேன் என்கிற கருத்தியல் கொண்டவர்கள் காதலுக்கு எதிரானவர்கள், ஆணவ கொலைகளுக்கு ஆதரவானவர்கள், ஆணவ குற்றங்களுக்கு ஆதரவானவர்கள். சமஸ்கிருத மொழியை தேவ பாஷை என்கிறவன் காதலுக்கு எதிரானவன், தமிழை நீச பாஷை என்கிறவன் காதலுக்கு எதிரானவன். சமஸ்கிருதம் தேவ பாஷை, தமிழ் நீச பாஷை என்கிற கருத்தியல் கொண்டவன் காதலுக்கு எதிராகவும் ஆணவ கொலைகளுக்கு ஆதரவாகவும் இருக்கிறான். மாறாக நம்முடைய தமிழ் மொழி யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் செம்புல பெயல் நீர் போல் அன்புடைய நெஞ்சம்தான் கலந்தனவே என்று நம்முடைய தமிழ் மரபு சொல்கிறது. பரட்சியாவதேதடா பணத்தியாவதேதடா இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோ என்று சாதிக்கு எதிராக எழுந்த போர்க்குரல் தமிழ் மொழியின் குரல். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையா என்று முழங்கியது நம்முடைய தமிழ். அறம்பாட வந்த வள்ளுவர் அறத்திற்காகவே திருக்குறளை 1330 குறள்களையும் வடித்த வள்ளுவர் இன்பத்துப்பாலையும் காமத்துப்பாலையும் ஏன் வடிக்கிறார்? வள்ளுவர் காதலையும் அறமாகத்தான் பார்க்கிறார். அறம் வேறு, காதல் வேறு அல்ல. அதனால்தான் ஒரு இல்வாழ்க்கைக்கு அன்பும் அரணும் உடைத்தாயின் என்கிறார். இறுதியாக தோழர்களே, தனிச்சட்டம் ஏன் வேண்டும்? தோழர் கௌசல்யா சொன்னார், நான் கொல்லப்பட்டிருந்தார் எஸ்சி ஆக்ட் படி அந்த வழக்கு பகிர்ந்திருக்க முடியாது. 2 பிற்படுத்தப்பட்டவர்களுக்குள்ளும் ஆணவ கொலை நடக்கிறது, 2 பட்டியலின சமூகத்துக்குள்ளும் ஆணவ கொலை நடக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார், எஸ்சி ஆக்டே போதும், இருக்கிற இந்திய தண்டனை சட்டமே போதும் என்றெல்லாம் பலரும் சொன்னார்கள். ஆனால் நீங்கள் ஒரு தனி சட்டம் வேண்டுமானால் அந்த தனி சட்டத்தினுடைய நோக்கம் நடந்த குற்றங்களுக்கு தண்டனை பெற்று தருவது ஒரு சட்டத்தின் நோக்கமாக இருக்க முடியாது. அந்த குற்றமே நடைபெறாமல் தடுப்பதுதான் ஒரு சட்டத்தின் நோக்கமாக இருக்க முடியும். அப்ப ஆணவ கொலைகளை நாம் எப்படி தடுக்க முடியும்? ஆணவ குற்றங்களை நாம் எப்படி தடுக்க முடியும்? நீங்க ஒரு காதல் இணையம் காதலிக்கிறாங்க, நம்மகிட்ட திருமணம் செய்ய சொல்லி செய்து கொடுக்க சொல்லி நம்மிடம் வருகிறார்கள். இன்னைக்கு நிறைய காதல் இணையர்களுக்கு நாம் விருது கொடுத்தோம். அதை பலருக்கும் நாம் திருமணம் செய்து வைத்தோம். அந்த மாதிரி காதல் இணையர்களை நீங்க காவல் நிலையம், போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனா அந்த காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் கேட்பார், துணை ஆய்வாளர் கேட்பார், யாரோ ஒருத்தர் கேட்பார், ஏமா 20 வருஷம் உன்னை வளர்த்து ஆளாக்குனவங்களை விட நேத்து வந்தவன் உனக்கு முக்கியமா போயிட்டானா என்று ஒரு போலீஸ்காரர் கேட்பார்.
அவர்களுக்காக பேச போகிற நம்மை பார்த்து ஆய்வாளர் கேட்பார், நீங்க ஒரு பெண் பிள்ளையை பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க அந்த வழி என்று ஒரு போலீஸ்காரர் கேட்பார். இன்னொரு போலீஸ் சொல்லுவார், ஏமா உனக்கு என்ன அவ்வளவு அரிப்பெடுத்துருச்சா, அவ்வளவு அவசரமா உனக்கு என்று ஒரு போலீஸ்காரர் கேட்பார். இப்படி காவல் நிலையத்திற்கு உரிய வயதடைந்தவர்கள் இந்து திருமண சட்டம் சொல்லுகிறது, இந்துவாக இருக்கிற யாரும் யாரையும் மணமுடிக்கலாம். ஒரு பறையர் மறவரை மணமுடிக்கலாம், ஒரு அருந்ததியர் கவுண்டரை மணமுடிக்கலாம். இதுதான் இந்து திருமண சட்டம். ஒரு ஆணுக்கு 21 வயது, பெண்ணுக்கு 18 வயது. இதுதான் அரசமைப்பு சட்டம். சாதி, மதம், மொழி, இனம் என்று எவ்வகை பால் என்று எவ்வகையிலும் யாரிடமும் பாகுபாடு காட்டக்கூடாது என்பதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம். தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம். இந்த சட்டத்தின்படி, அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற உரிமையின்படி, அடிப்படை உரிமையின்படி காதலித்து மணமுடிக்க காவல் நிலையம் வந்தால், அங்க இருக்கிற காவலர்களுக்கு என்ன வேலை? சட்டத்தை காப்பதற்குத்தான் காவல் நிலையம். ஆனால் அவன் இத்தனை வார்த்தைகளை பேசும். உனக்கு அரிப்பெடுத்துருச்சா, நேத்து வந்தவன் முக்கியமா போயிட்டானா, உங்களுக்கு பொட்டப்புள்ள இருந்தா உங்களுக்கு தெரியுங்க என்று கேட்கிறான் பாருங்கள். அப்படி கேட்கிற ஒரு போலீஸ்காரன் இந்த தனி சட்டம் வந்தால் அவன் இந்த சட்டப்படி குற்றவாளியாக்கப்படுவான். அவன் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவான். அவன் மீது முதல் தகவல் அறிக்கை பதியப்படும். அவன் சிறையில் அடைக்கப்படுவான். அவன் இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் சரி, சப் இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் சரி. ஆணவ குற்றங்களுக்கு எதிராக தனி சட்டம் வந்தால் காவல் நிலையம் உன் வயது என்ன, உன் வயது என்ன என்கிற கேள்வியை தவிர வேறு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. கோகுல்ராஜை படுகொலை செய்த யுவராஜ் எதற்காக அமைப்பு வைத்திருந்தான், எதற்காக இயக்கம் வைத்திருந்தான்? அந்த இயக்கத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? தங்களுடைய சாதி பெண்கள் பிற சாதி ஆண்களை காதலித்தால் அந்த காதலை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி காதலிக்கிறவனை படுகொலை செய்ய வேண்டும். இதை ஒரு நோக்கமாக கொண்டே யுவராஜ் ஒரு அமைப்பு நடத்துறான். இந்த தனி சட்டம் வந்தால் காதலுக்கு எதிராக ஆணவ குற்றங்களை செய்வோம் என்று அறிவித்து ஒரு அமைப்பை இந்த தமிழ்நாட்டில் நடத்த முடியாது. அப்படி நடத்தினால் அது இந்த தனி சட்டத்தின்படி குற்றம். அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். இங்க கொங்கு மாநிலத்தில், கொங்கு மண்டலத்தில் வள்ளி கும்மி என்கிற ஒரு ஆட்டம் நடக்குது, பார்த்திருப்பீங்க. வள்ளி கும்மி ஆட்டம். அந்த வம்மி கும்மியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் ஒன்றாக சேர்ந்து வள்ளி கும்மி ஆடுகிறார்கள். அந்த நூற்றுக்கணக்கான பெண்களில் எல்லா சாதி பெண்களும் இருக்கிறார்களா? இல்லை. அந்த வள்ளி கும்மியில் ஆட வேண்டுமானால் நீங்கள் கவுண்டர் சாதியாக பிறந்திருக்க வேண்டும். இந்த கவுண்டர் சாதி அல்லாம வேற சாதியில் பிறந்திருந்தால் நீ அந்த வள்ளி கும்மி ஆட்டத்தில் ஆடவே முடியாது. அந்த வள்ளி கும்மி ஆட்டம் முடிந்த பிறகு அங்கு இருக்கிற அந்த வள்ளி கும்மியை வழிநடத்துகிறவர் அந்த பெண்களிடம் ஒரு உறுதிமொழி கேட்கிறார். என்ன உறுதிமொழி கேட்கிறார்? நாங்கள் யாரையும் காதலிக்க மாட்டோம். எங்கள் பெற்றோர் சொற்படிதான் நாங்கள் திருமணம் செய்வோம். வேறு எந்த சாதி ஆணையும் நாங்கள் நாட மாட்டோம். எங்கள் சொந்த சாதிக்குள் தான் நாங்கள் காதலிப்போம், எங்கள் சொந்த சாதிக்குள் தான் நாங்கள் திருமணம் செய்வோம் என்று அந்த வள்ளி கும்மி ஆட்டம் முடிந்த பிறகு உறுதிமொழி எடுக்க செய்கிறார்கள். இப்படி உறுதிமொழி எடுக்க செய்வது ஒரு தீண்டாமை குற்றம். இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற அடிப்படை உரிமைகளின் அடிப்படையில் குற்றம். அப்படி அந்த நோக்கத்திற்காக நீங்கள் வள்ளி கும்மி ஆட்டத்தை நடத்தினாலே ஆணவ குற்றங்களுக்கு எதிரான தனி சட்டத்தின்படி குற்றம். எல்லாவற்றிலும் அடிப்படையாக ஒரு பெண், ஏன்னா ஒரு பெண்ணை கொண்டுதான் ஆணவ கொலைகள் நடக்கின்றன. ஒரு பெண் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற தேர்வை செய்கிற உரிமை ஒவ்வொரு பெண்ணினுடைய பிறப்புரிமை.
அந்த பிறப்புரிமையில் தலையிட யாருக்கும் உரிமை இல்லை. இந்த பிறப்புரிமையை தடை செய்கிற, இந்த பிறப்புரிமையை அச்சுறுத்துகிற, அவர்களை வீட்டில் அடைத்து வைத்து அடிக்கிற, மந்திரவாதியிடம் கொண்டு போய் விடுகிற, அவங்களுக்காக பூஜை செய்கிற, அவர்களுக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்க பார்க்கிற, நாங்கள் சொல்கிற ஆணைத்தான் நீ திருமணம் செய்ய வேண்டும் என்று மிரட்டுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த ஆணவ குற்றங்களுக்கு எதிரான தனி சட்டத்தின்படி குற்றவாளிகள், சிறையில் அடைக்கப்படுவார்கள். இந்த தனி சட்டம் வந்தால்தான், எல்லாவற்றையும் விட தனி சட்டம் வந்தால் தனி நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றங்கள் வரும். சிறப்பு நீதிமன்றத்தில், அந்த நீதிமன்றத்தில் போய் நீங்கள் எதை நிரூபிக்க தேவையில்லை. காதலித்தார்கள், காதலித்ததால் படுகொலை செய்யப்பட்டார்கள், இந்த சாதியின் காதலித்ததால் இவர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள் என்பதை தனி நீதிமன்றத்தில் போய் நீங்கள் நிறுவ தேவையில்லை. இன்னைக்கு இது ஆணவ கொலையா இல்லையா என்பதையே நாம் வாதிட வேண்டி இருக்கிறது. ஆனால் ஆணவ குற்றங்களுக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றங்கள் வருகிற போது இது காதலித்ததால் கொல்லப்பட்டார்கள், இவர்கள் சாதி மீறி காதலித்து திருமணம் செய்ததால் கொல்லப்பட்டார்கள் என்பதை நீங்கள் நிறுவ வேண்டிய தேவையே இல்லை. ஒரு தனி சட்டம் ஒரு குற்றத்தை நடந்த பிறகு தண்டிப்பதற்கல்ல, நடக்காமலேயே தடுப்பதற்கு என்றால் காதலுக்கு ஆதரவான நாம் இந்த தனி சட்டத்தை படைக்க மக்கள் கருத்தை திரட்ட வேண்டும். இங்கே இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்குள் காதல் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். காதலியுங்கள், காதலிக்காமல் திருமணம் செய்யாதீர்கள். கட்டாய திருமணம் என்பது அநாகரிகமானது. காதல் திருமணங்கள் இந்த சமூகத்தில் இயல்பாக இருக்கட்டும். எவனோ ஒருவன், யாரென்றே தெரியாத ஒருவனிடம் ஒரு இரவில் ஒரு தனி அறையில் நம்மை உள்ளே அனுப்புவதை விட அநாகரிகம் இந்த சமூகத்தில் எதுவும் இல்லை. ஒரு ஆணும் பெண்ணும் பழக வேண்டும், புரிதல் வேண்டும், இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும், ஒருவரை ஒருவர் ஆழ புரிந்து கொள்ள வேண்டும், அதன் பிறகு இல்லறம் அமைக்க வேண்டும் என்றுதான் நாம் சொல்கிறோம். இதை, இந்த காதலை நீங்கள் போற்றுவது மட்டுமல்ல, வரவேற்பது மட்டுமல்ல, நீங்களும் காதலியுங்கள். ஆனால் காதலிக்கிற போதே தந்தை பெரியாரை கற்றுக்கொள்ளுங்கள், அண்ணல் அம்பேத்கரை கற்றுக்கொள்ளுங்கள், கார்ல் மார்க்ஸை கற்றுக்கொள்ளுங்கள், அரசியல் படுங்கள். நீங்கள் காதலிக்கிற பெண்ணோ ஆணோ உங்கள் காதலியை, உங்கள் காதலனையும் அரசியல் படுத்துங்கள். அரசியல் உங்களை காக்கும். காதலுக்கு எவன் எதிராக வந்தாலும், எந்த சமூக ஆற்றல் எதிராக வந்தாலும் அதற்காக நீங்கள் களம் காண முடியும், மக்களை திரட்ட முடியும். மக்களை திரட்டுவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அணியமாக வேண்டும். நீங்கள் காதலின் பக்கம் நிற்கிறீர்கள் என்றால், காதலுக்கு ஆதரவானவர் என்றால், நீங்களும் காதலிக்கிறீர்கள் என்றால், நீங்கள் இந்த ஆணவ குற்றங்களுக்கு எதிரான தனி சட்டம் வேண்டும் என்கிற மக்கள் கருத்தை திரட்டுவதற்கு உங்கள் பங்களிப்பை செய்யுங்கள். காதலுக்கு எதிரானவர்கள் யார் என்பதை இனங்காணுங்கள். ஆணவ குற்றங்களுக்கு ஆதரவானவர், கருத்தியல் கொண்டவர்கள் யார் என்று இனங்காணுங்கள். அவர்களையும் இந்த சமூகத்தில் அம்பலப்படுத்துங்கள், தனிமைப்படுத்துங்கள். சாதி ஒழிக, காதல் வாழ்க. நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தோழர் வே பாரதி அவர்களுக்கு நன்றி. தோழர்களே, கரெக்டாக 6 மணிக்கு ஆரம்பித்தோம், ஒரு 9.5 மணி நேரம். மக்கள் நாடகம் நடந்தப்போ பெரும் ஆதரவு, மக்கள் மத்தியில் பெரும் கூட்டமாக இருந்தது. இந்த கருத்துக்களை இந்த பகுதியிலே பல கூட்டங்களில் இங்கே பேசப்பட்டது. பல முறை இந்த பகுதியே காதலர்களுக்காக பல திருமணங்களை செய்து எங்களுடைய முன்னோடி தோழர் பத்ரி அவர்கள் பல காதல் திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறார். அந்த மாதிரி பல திருமணங்களை இந்த பகுதியில் நடந்திருக்கிறது. சாதி மறுப்பு திருமணங்களை தோழர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை இங்கே நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த
தோழர் கௌசல்யா அவர்களுக்கு இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை ஒரு அருமையான ஒலிபெருக்கி, ஏன்னா வீதி நாடகன்றது அவங்க நாடக குழுவே சொன்னாங்க, இன்டோரில் போடுறது அவுட்டோரில் கஷ்டம்னாங்க. ஆனால் அவுட்டோர்லேயே ஒரு அருமையான ஒலிபெருக்கியை தோழர் கோபி அவர்கள் அமைச்சு கொடுத்தார். தோழர் கோபி அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த, நல்ல சவுண்டு, நல்ல, ஏன்னா அது வெளியே நாடகம் நடத்துறது கஷ்டம், அப்படி ஒரு ஒலிபெருக்கி அமைச்சிருந்த தோழர் கோபிக்கும் இந்த நிகழ்வில் திராவிடர் விடுதலை கழகம் பொறுப்பேற்று நடத்தி தரோம்னு சொன்னோம். அந்த அடிப்படையில் என்னோடு இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக காலையிலிருந்து இந்த சோரொட்டி இந்த மேடை எல்லாத்தையும் அமைப்பதற்காக திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் தோழர் அருண் அவர்கள் கடும் முயற்சி எடுத்தார். அவருக்கு இந்த நேரத்திலே அவரோடு தோழர் வீரா உள்ளிட்ட தோழர்கள் கூட இருந்து காலையிலிருந்து இந்த சிறப்பான ஏற்பாடை செய்த அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறை அனுமதி வழங்கிய காவல்துறை, இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்தரையாக பல அமைப்பு தோழர்கள் வந்திருக்கிறார், அவர்களையும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, சாதி மறுப்பு இணையர்கள் இங்கே பாராட்டப்பட்டார்கள், அவர்களுக்கும் ஆணவ கொடியில் படுகொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பேசுகிற போது மக்களாகிய அனைவருமே அவ்வளோ இறுக்கமாக அவர்களுடைய உரை மக்கள் மத்தியில் கண்ணீர் வழங்கக்கூடிய அளவுக்கு தங்களுடைய சாதியால் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களுடைய குமுறல் அந்த உரை மனதை உருக்கக்கூடிய உரையாக இருந்தது. அவர்களுக்கு என்றும் திராவிடர் விடுதலை கழகம் உங்களோடு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கொண்டு, எங்களுக்கு இந்த பகுதியில் தொடர்ந்து அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் ஆரன் துரை வந்திருக்கிறார். அவர் தொடர்ந்து எங்களுடைய எந்த நிகழ்வானாலும் அவருடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கும். அவருக்கும் வட்ட செயலாளர் அண்ணன் பிரபு அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்து, தோழர் கௌசல்யா அவர்களுக்கு அவரோடு என்றும் திராவிடர் விடுதலை கழகம் துணை இருக்கும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர் காதலர் தின விழாவில் ஒரு மேடையில் அறிவிச்சாரு, இந்த நிகழ்ச்சியை முழுவதும் நாங்கள் நின்று நடத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. அதே போல் என்ன ஒரு வேலையும் செய்ய விடலை. சுவரொட்டுறதுலேருந்து தோழர்கள் வந்து தங்குறதுலேருந்து போகிற வரைக்கும் எல்லாத்தையும் கூட நின்று திராவிட விடுதலை கழகம் இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்வுக்கு வந்து சிறப்பித்த அத்தனை தோழர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனிதா நம்மளால் மறக்கவே முடியாது. அனிதா அண்ணன் வந்திருக்காரு. இந்த போராட்டம் இது எல்லாம் அனிதாவுக்கும் சேர்ந்து தான். அந்த உங்கள் கூட எப்படி நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோமோ அதே மாதிரி தானா என்னைக்காவது ஒரு நாள் நீட் தமிழ்நாடை விட்டு நீங்கும். அதுக்கு உங்கள் கூட நாங்கள் எப்பயும் உறுதியாக இருப்போம். நன்றி.